بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون. இங்கே கூடியிருக்கிற உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அன்பும் அருளும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் குறித்த சந்தேகங்களுக்கு விமர்சனங்களுக்கு பதிலளிக்கின்ற இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பில் கடந்த பல வருடங்களாக தமிழகத்தின் முக்கிய நகரங்களிலும் கடல் கடந்து வாழுகிற பல்வேறு நாடுகளிலும் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பிரதானமான அம்சம் என்பது உங்களின் ஐயங்களுக்கு பதிலளிக்கின்ற நிகழ்வாக இருந்தாலும் அதனுடைய துவக்கமாக இஸ்லாம் குறித்த ஒரு சிறிய அறிமுகத்தை உங்கள் மத்தியிலே நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது பொதுவாக இறை வணக்க வழிபாடுகளை பற்றி பேசக்கூடிய பல்வேறு செய்திகள் அடங்கியிருந்தாலும் மனித வாழ்க்கையினுடைய எல்லா விதமான துறைகளையும் தொட்டு செல்கிற, தீர்வு சொல்லுகிற, வழிகாட்டுகிற ஒரு வாழ்க்கை நெறியாக நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு விஷயம் குறித்தும் இஸ்லாத்திலே வழிகாட்டுதல் இருந்தாலும் அவை அனைத்தையும் அனைத்து அறிவுரைகளிலேயும் மறைபொருளாக அடிநாதமாக அமைந்திருக்கிற ஒரு சிறிய செய்தியை மட்டும் உங்களுக்கு முன்னால் ஒரு அறிமுக செய்தியாக நான் முன்வைக்க விரும்புகிறேன். இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு போதனைகளை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அதன் பின்னணியில் மனித நேயமும், பிற மனிதர்களை மதிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும், பிறருடைய மான மரியாதைகளை காப்பாற்றுவதற்கு பாடுபட வேண்டும் என்ற அறிவுரைகள் சொல்லப்படாத எந்த செய்தியும் இஸ்லாத்திலே இல்லை என்று சொல்லிவிடலாம். நபிகள் நாயகம் அவர்கள் வழியாகத்தான் இறைவன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எங்களுக்கு வழங்கி இருக்கிறார். எங்களுடைய நம்பிக்கைப்படி நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்நாளின் இறுதி கட்டத்தில் நிகழ்த்திய ஒரு மிக முக்கியமான ஒரு சொற்பொழிவு, இறுதி பேருரை என்ற பெயரில் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு சொற்பொழிவு. அந்த சொற்பொழிவில் நபிகள் நாயகம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், முஸ்லிம் என்றால் யார், இறைவனை நம்புகிற இறை நம்பிக்கையாளர் என்றால் யார் என்பதற்குரிய இலக்கணங்களை சொல்லும் பொழுது, யாருடைய நாவிலிருந்தும் யாருடைய கரத்திலிருந்தும் பிற மக்கள் தொல்லைக்கு ஆட்படாமல் இருக்கிறார்களோ, துன்பப்படுத்தப்படாமல் இருக்கிறார்களோ அவரே முஸ்லிம் ஆவார் என்றார்கள் நபிகள் நாயகம். இது ஒரு முஸ்லிமுக்கு சொல்லப்படுகிற மிக குறைந்தபட்ச இலக்கணம். முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்றால் அவர் பிற மனிதர்களுக்கு அநியாயமான முறையில் எந்த துன்பத்தையும் எந்த கேடுகளையும் அவர் செய்யாதவராக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் அவர் பேசுகிற பேச்சில் கூட பிறருக்கு எந்த கேடும் வரக்கூடாது என்று இந்த செய்தியில் நபிகள் நாயகம் அவர்கள் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அதே போல இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட போதனைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் இந்த கருத்தை விளங்கிக் கொள்ள முடியும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், எல்லா மதங்களிலேயும் இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பற்றி விரிவாக பேசப்பட்டிருக்கும். இறை வழிபாடுகளை பொறுத்தவரை எந்த மதத்தில் சொல்லப்பட்ட வழிபாடுகளாக இருந்தாலும் அதனை காரணகாரியத்தோடு எல்லா விஷயங்களையும் விளக்கி சொல்ல முடியாது. எதற்காக இந்த வழிபாடு, இதனுடைய பின்னணி என்ன, இதனால் கிடைக்கிற நன்மைகள் என்ன, எல்லாவற்றையுமே வழிபாடு சார்ந்த விஷயங்களை 100% அறிவோடு ஒப்பிட்டு உரசி பார்த்து காரணகாரியத்தோடு அதற்கு விளக்கம் அளிக்க முடியாது. பெரும்பாலும் அதற்கு சொல்லப்படுகிற பதில் என்னவாக இருக்கும், ஏன் இந்த வழிபாட்டை செய்கிறீர்கள், எதற்காக இப்படி இந்த முறையில் செய்கிறீர்கள் என்று கேட்டால், எங்களுடைய முன்னோர்கள் இப்படித்தான் செய்தார்கள்
எங்க அப்பா இப்படிதான் செய்வாங்க, எங்க தாத்தா இப்படிதான் செஞ்சாரு, எங்க ஊர் பழக்கம் இப்படித்தான், இந்த மாதிரி தான் பெரும்பாலும் எல்லா மதங்களிலேயும் பதில் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட வழிபாட்டை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் கூட இஸ்லாமிய மார்க்கத்தில் அதற்குள்ளேயும் மனித நேயம் பொதிந்திருப்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், உலகத்திலே இன்றைக்கு தீர்க்க முடியாத நீண்ட நெடுங்காலமாக உலகம் முழுவதிலும் ஒரு மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கி இருக்கிற ஒரு பிரச்சனை மனிதர்களுக்கு இடையிலே ஏற்றத்தாழ்வு கற்பிக்கின்ற ஒரு முறை. ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமாக மக்கள் பாகுபடுத்தி பார்க்கப்படுகிறார்கள். நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் என்கிற கோணத்திலே பல்வேறு வகையான வேறுபாடுகள், இனத்தால், நிறத்தால், மொழியால், தேசத்தால், மதத்தால், சாதியால், இப்படி பல்வேறு வழிகளில் மனிதர்கள் பேதப்படுத்தப்படுகிறார்கள். மேற்கத்திய நாடுகளை எடுத்துக்கொண்டால் நிறத்தால் பேதமே. வெள்ளையன் என்றால் உயர்ந்தவன், கருப்பன் என்றால் தாழ்ந்தவன். கருப்பனை வெள்ளையர்கள் கொடுமைப்படுத்துவார்கள், நாய்களை விட்டு கடிக்க விடுவார்கள், ஒரு மனிதனை போல மதிக்க மாட்டார்கள். வெள்ளையர்களுக்கு என்று தனி பள்ளிக்கூடங்கள், வெள்ளையர்களுக்கு என்று தனி வாகனங்கள், அனைத்தையும் தாங்கள் உயர்வானவர்கள் என்பதை போல காட்டிக் கொள்வார்கள். கருப்பர்களை துன்பப்படுத்துவார்கள். இது ஒரு வகையான ஏற்றத்தாழ்வு கற்பிக்கின்ற முறை மேற்கத்திய உலகத்திலே இருக்கிறது. நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் சாதி அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வுகள், நீ நான் உயர்ந்த சாதி, நீ தாழ்ந்த சாதி என்று இந்த சாதிய கோட்பாடுகளால் தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டு ஒரு மனிதன் மிருகத்தை விட கேடாக பல நூறு ஆண்டுகளாக நம்முடைய நாட்டிலே நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இது நாட்டிலிருந்து வந்திருக்கிற அனைவரும் தெரிந்திருக்கிற ஒரு சாதாரண உண்மை. மற்றவர்கள் மற்ற ஒரு மிருகத்திற்கு வழங்கப்படுகிற உரிமைகள் கூட கடந்த காலத்தில் தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கு மறுக்கப்பட்ட வரலாறு நம்முடைய நாட்டிற்கு சொந்தமான வரலாறு. ஏன் பெண்கள் தங்களுடைய உடலை மறைத்துக் கொள்வதற்கு, மேலாடை அணிவதற்கு கூட தடுக்கப்பட்டிருந்த காலம் நம்முடைய நாட்டிலே உண்டு. அதற்காக பெரும் பெரும் போராட்டங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள், அதில் இருக்கிற பெண்கள் தங்களுடைய மேலாடையை, மேனியை மறைத்துக் கொள்வதற்காக அணிகின்ற ஆடையை அறிந்து கொள்கிற உரிமையை பெறுவதற்காக பெரிய போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். 1818 1826 ஆண்டு வரை நடைபெற்ற தோல்சிலை போராட்டம் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஏறத்தாழ 18 உயிர்கள் அதற்காக பலி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? அந்த சமூகத்து பெண்கள் மேனியிலே ஆடை அணிந்து கொள்வதற்காக அப்படி 18 உயிர்களை இழக்க வேண்டிய ஒரு சூழல் எழுந்து அதற்கு பிறகுதான் அந்த உரிமை அந்த மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு சில உரிமைகள் வழங்கப்பட்டாலும் இன்னும் பல உரிமைகள் வழங்கப்படாமல் இன்றைக்கும் கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருப்பதை நாம் நம்முடைய நாட்டிலே பார்க்கிறோம். அதனால்தான் நம்முடைய நாட்டில் இந்த தீண்டாமையை ஒழிப்பதற்காக ஏராளமான சட்டங்களை போடுகிறார்கள், மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். தீண்டாமைக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளுகிறது. பள்ளிக்கூடத்தினுடைய பாட புத்தகங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிற புத்தகத்தினுடைய முதல் பக்கத்திலே என்ன அச்சிட்டு வைத்திருக்கிறார்கள்? தீண்டாமை ஒரு பெருங்கொடுமை, தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல். எல்லா புத்தகங்களின் முதல் பக்கத்திலேயும் அச்சிடப்பட்டிருக்கிற செய்தி. எதற்கு இதை அச்சிட்டிருக்கிறார்கள்? அதை பார்க்கிற பொழுது அந்த சிந்தனை மாணவருடைய உள்ளத்திலே பதியும். தீண்டாமை என்பது கூடாது, அது ஒரு பாவம், பிற மனிதர்களை துன்புறுத்துகிற ஒரு கொடுமை, நாம் எதிர்காலத்தில் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது என்ற உணர்வை அவர்களுடைய உள்ளத்திலே விதைப்பதற்காக அரசு எடுத்திருக்கிற ஏற்பாடு. இப்படி ஏராளமான முயற்சிகளை அரசாங்கம் எடுத்தாலும் இன்றைக்கு வரைக்கும் தீண்டாமை ஒளிந்திருக்கிறதா? அனைத்து மனிதர்களும் சமமாக பாதிக்கப்படுகிறார்களா? யாரையும் விட யாரும் உயர்ந்தவனும் இல்லை, யாரையும் விட யாரும் தாழ்ந்தவனும் இல்லை என்கிற கோட்பாடு நம்முடைய தேசத்திலே கடைபிடிக்கப்படுகிறதா? இல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் முஸ்லிம்களை பாருங்கள். முஸ்லிம்களுக்கு இடையில எத்தனையோ பிரிவுகளை நீங்கள் பார்த்தால் கூட ஏற்றத்தாழ்வுகளை பார்க்க முடியாது. இது ஒரு பிரிவு, அது ஒரு பிரிவு என்று சில பிரிவுகளை நீங்கள் காண முடியும். ஆனால் சாதிய ஏற்றத்தாழ்வை போல, நிறத்தின் அடிப்படையில் செய்யப்படுகிற கொடுமைகளை போல, நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்கிற பாகுபடுத்துகிற ஒரு சிந்தனை முஸ்லிம்களில் எந்த பிரிவினரிடத்திலையும் நீங்கள் பார்க்க முடியாது. முஸ்லிமாக இருக்கிற அத்தனை பேருமே அண்ணன் தம்பிகளாகத்தான் உறவு பாராட்டுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய நாட்டில் இன்றைக்கு 20 கோடிக்கும் அதிகமான முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 20 கோடி முஸ்லிம்கள் வாழுகிற இந்த தேசத்தில் எப்படி இஸ்லாம் நுழைந்தது என்ற வரலாற்றை எடுத்து பாருங்கள். யாரெல்லாம் இஸ்லாத்தை ஆரம்பத்தில் இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கிற யாருமே அந்த நாட்டிலே இருக்கிற இந்தியாவினுடைய பூர்வ குடிமக்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அரபு நாட்டினுடைய இறக்குமதிகள் கிடையாது, நபிகள் நாயகத்துடைய வாரிசுகள் கிடையாது. இஸ்லாம் அந்த நாட்டிற்குள்ளே அடியெடுத்து வைத்த பொழுது நல்ல மார்க்கமாக இருக்கிறது என்று எங்களுடைய முன்னோர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள்.
இன்றைக்கு முஸ்லிமாக இருக்கிற ஒவ்வொருவருடைய வரலாற்றை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் அது யாராக இருந்தாலும் சரிதான், ஒரு 5 தலைமுறை 10 தலைமுறைக்கு முன்னால் அவர்கள் அந்த நாட்டிலே இருக்கிற ஏதேனும் ஒரு சாதியை சார்ந்தவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். செட்டியாராக இருந்திருப்பார்கள், முதலியாராக இருந்திருப்பார்கள், பிள்ளைமாராக இருந்திருப்பார்கள், பிராமணராக இருந்திருப்பார்கள், தலித்தாக இருந்திருப்பார்கள். இப்படி நம்முடைய நாட்டிலே இருந்த ஏதேனும் ஒரு சாதியில் ஒரு சாதியாக பிறந்தவர்கள் தான், வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தான். இஸ்லாமிய மார்க்கம் நல்ல மார்க்கமாக இருக்கிறது, அது சமத்துவத்தை போதிக்கிறது என்ற எண்ணத்திலே அதை ஆற தழுவி கொண்டார்கள். இப்படி பல்வேறு வேறுபட்ட சாதிகளில் இருந்து இஸ்லாத்திற்குள்ளே வந்திருந்தாலும் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு இடையில் அந்த பாகுபாடு இருக்கிறதா? நீ அந்த சாதியிலிருந்து வந்தவன், நீ இந்த சாதியிலிருந்து வந்தவன், எந்த வேறுபாடுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நாங்கள் எந்த சாதியிலிருந்து வந்தோம் என்பதே எங்களுக்கு தெரியாது. அந்த அளவிற்கு எங்களிடமிருந்து அந்த சாதிய உணர்வை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் அடித்து ஒன்றுமில்லாமல் சமமாக எங்களை ஆக்கி இருக்கிறது. இந்த சமத்துவத்தினுடைய பின்னணியிலே இருப்பது எது என்று கேட்டால், இஸ்லாம் எங்களுக்கு வழங்கி இருக்கிற வழிபாடுகளில் மிக முக்கியமான வழிபாடாக இருக்கிற தொழுகை அதிலே முக்கிய பங்கு வகிக்கிறது. தொழுகையை நீங்கள் பார்த்திருக்கலாம், பள்ளிவாசல்களில் பாங்கு சொல்லப்பட்ட உடனே தொழுகைக்காக விரைகிறார்கள் அத்தனை முஸ்லிம்களும். தொழாதவர்களை விட்டு விடலாம், தொழுகிற முஸ்லிம்கள் பள்ளிக்கு வருகிற நேரத்தில் என்ன நிலை இருக்கிறது? முதலில் வந்தவர் முன்னால் இருக்கிறார், பிறகு தாமதமாக வந்தவர் பின்னால் இருக்கிறார். வலது பக்கத்திலே யார் இருக்கிறார், இடது பக்கத்திலே யார் இருக்கிறார், எந்த கவனிப்பும் இல்லாமல் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் தோளோடு தோள் சேர்த்து இருக்கிறோம். இந்த காரியம் தான், இந்த வழிபாடு தான் எங்களுக்கு இடையிலே இருந்த அந்த ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் அகற்றி அத்தனை பேரையும் சகோதரர்களாக மாற்றி இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். புதிதாக இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒருவர் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருத்தர் பிராமண சமூகத்திலிருந்து வர்றார், இன்னொருத்தர் தலித் சமூகத்திலிருந்து வர்றார். இப்பொழுது இந்த நிமிடத்திலே 2 பேரும் இஸ்லாத்திற்கு வந்தால் அடுத்த சில நிமிடங்களில் பாங்கு சொல்லப்படும். பாங்கு சொல்லப்பட்ட உடனே 2 பேரும் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். ஒருவருக்கு அருகில் இன்னொருவர் நின்று தொழ வேண்டும். ஒருவர் தோளோடு இன்னொருவர் தோள் உரசி கொண்டு நின்று தொழ வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளையிடும். இது பிராமண சமுதாயத்திலிருந்து வந்தவருக்கு எப்படி இருக்கும்? அவருக்கு ரொம்ப பெரிய, அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஏன்னா இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் மேனி நம்ம மேல உரசிடுச்சுன்னா அது தீண்டாமை நினைச்சாங்க, உடம்பு தீட்டு பட்டுருச்சு என்று கருதியவர்கள். அவர்கள் தொட்ட இடத்தை தொட்டால் தீட்டு என்கிற அளவிற்கு கருதியவர்கள். சிலை தீட்டாகிவிடும் என்று சொல்லி கங்கையிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து சிலைகளை சுத்தப்படுத்திய வரலாறு எல்லாம் நம்முடைய இந்தியாவிலே நடைபெற்றிருக்கிறது. அந்த அளவிற்கு தீண்டாமையை கடைபிடிக்கிற ஒரு சமூகத்தை சார்ந்தவருக்கு பக்கத்துல போய் உடம்போட உடம்பு உரசிக்கிட்டு நில்லு என்று சொன்னால் எவ்வளவு அருவருப்பாக இருந்திருக்கும். முதல் நேரத்தில் அருவருப்பாக கருதி இருப்பார். ஆனால் அவர் அப்படித்தான் தொழுதாக வேண்டும். அடுத்து சிறிது நேரம் ஆகும், மீண்டும் சேர்ந்து நிற்க வேண்டும், மீண்டும் சேர்ந்து நிற்க வேண்டும். இப்படி திரும்ப 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 நிற்கிற பொழுது ஆரம்பத்துல முதல் நேரத்தில் நின்னார அப்ப இருந்த வெறுப்பு கொஞ்சம் குறையும். 2வது தடவை நிற்கும் பொழுது 3வது தடவை இன்னும் குறையும், 4வது முறை இன்னும் குறையும். அப்படியே குறைந்து 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 ஒரு கட்டத்துல வலது பக்கத்துல யார் நிக்கிறா, இடது பக்கத்துல யார் நிக்கிறா, எதையும் கண்டுகொள்ளாத நிலைக்கு நாங்கள் வந்து விடுகிறோம். வேணா நீங்க ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க. வெள்ளிக்கிழமைகள்ல தொழுதுட்டு பள்ளிவாசலை விட்டு வெளியில வர்றாங்கல்ல, வர்றவங்கள்ட்ட நீங்க கேட்டு பாருங்க, உங்களுடைய வலது புறத்துல நின்று தொழுது யாரு, உங்க இடது புறத்துல நின்று தொழுது யாரு கேளுங்க. பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. அதிகபட்சமா சில பேர் தங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து வந்திருப்பார்கள், அல்லது பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்திருப்பார்கள். அவர்களுக்கு வேண்டுமானால் என் பிள்ளை பக்கத்துல நின்று தொழுதேன், என் ஃப்ரெண்டு பக்கத்துல நின்று தொழுதேன் என்று சொல்ல முடியுமே தவிர மற்றபடி பெரும்பாலும் யாரும் இங்கே நிற்பது யார், அங்கே நிற்பது யார் நாங்கள் ஏறெடுத்து கூட பார்ப்பதில்லை. ஏன் பார்ப்பதில்லை? பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாம் அப்படி எங்களை பண்படுத்தி விட்டது. நீனும் கடவுளுடைய அடிமை, நானும் கடவுளுடைய அடிமை, எந்த விதத்திலும் அடிமைத்தனத்திலிருந்து நான் மேம்பட்டவன் இல்லை, என்னை விட நீயும் மேம்பட்டவன் இல்லை என்கிற பண்பாட்டை, என்கிற சிந்தனையை இஸ்லாமிய மார்க்கம் இந்த தொழுகையின் வழியாக எங்களுக்கு கற்பித்து தந்திருக்கிறது. அந்த தீண்டாமை என்ற கொடுமை ஒழிந்து மனிதர்களை மனிதர்களாக பாவிக்கிற, மனிதர்களுக்கு தேவையான உரிமைகளை வழங்குகிற ஒரு மனோபக்குவம் எங்களிடத்தில் ஏற்பட்டிருப்பதற்கு இஸ்லாம் காட்டியிருக்கிற இந்த வழிபாட்டு முறை ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருப்பதை பார்க்கிறோம். அது மட்டுமில்லை, இஸ்லாமிய மார்க்கத்தில் மனிதர்கள் செய்கிற தவறுகளை 2 வகையாக பிரிக்கிறார்கள். இஸ்லாம் பிரித்து பார்க்கிறது. ஒன்று, மனிதன் இறைவனுக்கு செய்கிற பாவங்கள், இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை செய்யாமல் இருப்பது, தொழ வேண்டிய நேரத்தில் தொழுகையை புறக்கணிப்பது, இது போல அலட்சியப்படுத்துவது, இது ஒரு வகையான தீமைகள். இன்னொரு வகையான பாவம் இருக்கிறது. ஒரு மனிதன்
இன்னொரு மனிதனுக்கு செய்கிற தீமைகள். ஒருவரிடம் கடன் வாங்கிவிட்டு அந்த கடனை திரும்ப செலுத்தாமல் மோசடி செய்வது, வியாபாரத்திலே பிறருக்கு பொய் பேசி ஏமாற்றி பித்தலாட்டம் செய்து பொருள் ஈட்டுவது, இப்படி பிற மனிதர்களுக்கு கேடு செய்கிற பாவங்கள் என்று ஒரு வகை. இறைவனுடைய கட்டளையை மீறுவது, வழிபாடுகளை புறக்கணிப்பது என்று இன்னொரு வகை. இரண்டு வகையான தீமைகள் இருக்கிறது. பொதுவாகவே ஒரு தீமைக்கு இறைவன் அதிகமாக தண்டிக்க வேண்டும் என்றால் எந்த தீமைக்கு இறைவன் தண்டிக்க வேண்டும்? இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை, இறைவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை ஒரு மனிதன் குறைவு செய்கிற பொழுது அதற்காக கடுமையாக தண்டிக்க வேண்டும். என மனித இயல்பிலிருந்து நாம் பார்த்தால், ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு கேடு செய்கிறார், அதே மனிதர் நமக்கும் கேடு செய்கிறார். நாம அதிகமா யாருக்கு தண்டனை கொடுப்போம்? என்னையே ஏமாத்திட்டியா, என்கிட்டயே உன் விளையாட்ட காட்டிட்டியா, உன்னை உண்டு இல்லைன்னு பாக்குறேன் பாரு. அடுத்தவனுக்கு செய்யற நேரத்துல அறிவுரை சொல்லுவோம், சரி விடுப்பா, ஏதோ தெரியாம செஞ்சுட்டான், மன்னிச்சு விடு, சின்ன பையன், அப்படி எல்லாம் அறிவுரை சொல்லுவோம். நமக்குன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா நாம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், கடுமையாக கோபப்படுவோம். உண்மையில இறைவனுடைய நிலையிலிருந்து யோசித்தால், மனிதர்களை படைத்தவன் நான், உங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்தவன் நான், உங்களுக்கு உயிர் கொடுத்தவன் நான், நீங்கள் வாழ்வதற்கு தேவையான எல்லா வாழ்க்கை வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தவன் நான். எனக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை நீங்கள் புறக்கணிக்கிறீர்களா? எனக்கு செய்ய வேண்டிய மரியாதையை நீங்கள் மறுக்கிறீர்களா? உங்களை என்ன செய்கிறேன் பாருங்கள் அப்படின்னு கடுமையாக தண்டிப்பதற்குரிய நியாயம் இறைவனுக்குரிய காரியங்கள் தவறு செய்யும் போது இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது, நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், இறைவனுக்கு ஒரு மனிதன் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய தவறினால் இறைவன் அதை தான் நாடியவர்களுக்கு மன்னித்து விடுவான். பிற மனிதனுக்கு கேடு செய்து விட்டிருந்தால், பிற மனிதனுக்கு துன்பங்கள் செய்திருந்தால், சம்பந்தப்பட்ட மனிதன் மன்னிக்காத வரை இறைவன் அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான். அவர் ஹஜ்ஜுக்கு போனாலும் சரிதான், இஸ்லாத்துல புனிதமாக போற்றப்படுகிற எவ்வளவு பெரிய நல்லறங்களை அவர் செய்தாலும் சரிதான், தினசரி 5 நேரம் தொழுகையை வாழ்நாளில் ஒரு தடவை கூட விட்டு விடாமல் தொழுதவராக இருந்தாலும் சரிதான், வருடத்திற்கு ஒரு முறை வருகிற நோன்பு மாதத்தை வாழ்நாள் முழுக்க ஒரு நாள் கூட தவற விடாமல் அவர் நோன்பு இருந்தாலும் சரிதான், இறைவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா வழிபாடுகளையும் மிகச் சரியாக பூரணமாக அவர் செய்திருந்தாலும், இன்னொரு மனிதனுக்கு அவன் கேடு செய்திருந்தால், ஒரு 5000 ரூபாய் அடுத்தவரிடத்திலே கடன் வாங்கிவிட்டு அந்த கடனை அடைக்காமலே அவன் மரணித்திருந்தால், அந்த கடன் கொடுத்தவன் அவனை மன்னிக்காத வரை கண்டிப்பாக கடவுள் மன்னிக்க மாட்டான் என்பது இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. எவ்வளவு ஆழமான மனித நேயத்தை பாருங்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கேடு செய்யக்கூடாது, கேடு செய்தால் இறைவனிடத்திலே நீ மாட்டிக்கொள்வாய். எந்த அளவிற்கு இஸ்லாம் உச்சபட்சமாக இதை சொல்லுகிறது என்றால், இஸ்லாமிய மார்க்கத்தில் இறைவனிடத்தில் மிகப்பெரிய நன்மைகளை பெறுகிற மனிதர் யார் என்று கேட்டால், தீமைகள் நடக்கிற பொழுது, அநியாயங்கள் நடக்கிற பொழுது அந்த அநியாயத்திற்கு எதிராக சண்டையிட்டு அதை தடுத்து நிறுத்துவதற்காக பாடுபட்டு அந்த சண்டையிலே யார் கொல்லப்படுகிறாரோ, உயிரை கொடுக்கிறாரோ, அந்த மனிதர் தான் இஸ்லாத்தின் பார்வையில் மிக உயர்ந்த அந்தஸ்தை, நன்மைகளை பெறுகிற மனிதர் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அவருக்கு நிகரான நன்மைகளை யாருமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இவர் இறைவனுக்காக, நீதியை நிலைநாட்டுவதற்காக அவருடைய உயிரை அர்ப்பணம் செய்திருக்கிறார். உலகத்துல அதானே இருக்கிறதுல உயர்ந்தபட்சம். உயிருக்கு நிகரான வேற என்ன சொல்ல முடியும்? பணத்தை கொடுத்தவரா இருந்தாலும், நேரத்தை கொடுத்தவரா இருந்தாலும், உடல் உழைப்புகளை கொடுத்தவரா இருந்தாலும், உயிரை கொடுத்தவருக்கு நிகராக யாரும் இருக்க மாட்டார்கள். எனவே இஸ்லாம் சொல்லுகிறது, இறைவனை பாதையில் யார் உயிர் கொடுத்தாரோ, உயிரை அர்ப்பணித்தாரோ, அவரை இஸ்லாம் உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து பார்க்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், இறைவனுடைய பாதையில் உயிரை கொடுத்த மனிதனின் எல்லா பாவங்களையும் இறைவன் மன்னிக்கிறான், ஆனால் அவன் வாங்கி சென்ற கடனை தவிர. ஒரு மனிதன் கடன் வாங்கிவிட்டு அந்த கடனை அடைக்காமல் அவன் உயிரை கொடுத்திருந்தால் அந்த கடனுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருக்கும். பதில் சொன்னதுக்கு பிறகுதான் அவன் சொர்க்கம் போக முடியும். அல்லது இவன் செய்திருக்கிற நன்மைகளை எடுத்து இறைவன் யாரிடமிருந்து இவர் கடன் வாங்கினாரோ அவருக்கு அந்த நன்மைகளை கொடுத்து விடுவார் என்கிறார்கள் நபிகள் நாயகம். அப்ப இதிலே மறைந்திருக்கிற செய்தி என்ன, சொல்லப்படுகிற செய்தி என்ன? பிற மனிதனுக்கு மோசடி செய்யாது, இப்படி பிற மனிதர்களுடைய உரிமைகளை, மான மரியாதைகளை, பிறருடைய பொருளாதாரங்களை பேணி காக்க வேண்டும், அதிலே கையாடல் செய்துவிடக் கூடாது. ஒரு மனிதன் பிற மனிதனை நேசிக்கிறவனாக இருக்க வேண்டும். அவ்வாறு நேசிக்கிறவன் எவனோ அவனே முஸ்லிமாக இருக்க முடியும் என்று இஸ்லாமிய மார்க்கம் அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய எல்லா செய்திகளின் வெளியாகும்.
இஸ்லாம் சொல்லுகிற வழிபாடுகளாக இருந்தாலும், இஸ்லாம் காட்டி தருகிற குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், இஸ்லாம் காட்டி தருகிற சமூக நெறிகளாக இருந்தாலும், இஸ்லாத்துடைய கோட்பாடுகளின்படியான அரசியல் நடவடிக்கைகளாக இருந்தாலும், எந்த விதிமுறைகளை எடுத்து பார்த்தாலும் அனைத்துடைய பின்னணியில பிற மனிதர்களை நேசிக்க வேண்டும், மரியாதையாக நடத்த வேண்டும், மனிதநேயத்தோடு வாழ வேண்டும் என்ற செய்திதான் அனைத்தின் மறைபொருளாக இருக்கிறது. இது இஸ்லாம் குறித்த ஒரு சின்னஞ்சிறிய தகவல். நீண்ட உரை நிகழ்த்துவதற்குரிய நிகழ்ச்சி அல்ல இந்த நிகழ்ச்சி. முழுக்க முழுக்க உங்களுடைய கேள்விகளுக்கு, சந்தேகங்களுக்கு பதிலளிக்கின்ற நிகழ்ச்சியாக இருக்கிற காரணத்தினால் இத்தோடு இஸ்லாம் குறித்த அறிமுகத்தை நிறுத்திக் கொண்டு உங்களுடைய கேள்விகளுக்குள் நாம் செல்லலாம். சகோதரருடைய பெயர் ராம்ஜி அறந்தாங்கி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஜக்காத் என்பது ரம்ஜான் மாதத்தில் மட்டும்தான் கொடுக்க வேண்டுமா? எங்கள் ஊரில் ரம்ஜான் மாதம் முழுவதும் யார் வந்தாலும் ஆளுக்கு 10 ரூபாய் வீதம் ஜக்காத் கொடுக்கிறார்கள். இது சரியா? சகோதரர் ராம்ஜி அறந்தாங்கிய சார்ந்தவங்க இஸ்லாமிய வழிபாடுகளை பத்தி அவங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனால இந்த கேள்வி கேட்கிறாங்க. இஸ்லாமிய வழிபாடுகள் கடமைகள்ல 5 கடமைகள் முக்கியமான கடமைகள். அதுல ஜக்காத் என்ற கடமை ஒன்று. அது என்னன்னு கேட்டா, ஏழை எளிய மக்களுக்கு ஒரு செல்வந்தர் தன்னுடைய செல்வத்திலிருந்து 2.5% கணக்கு பார்த்து எடுத்து கொடுத்துடணும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல செல்வம் வச்சிருக்கிறவங்க, அதுக்கு அளவுலாம் இஸ்லாத்துல இருக்கிறது. அந்த மாதிரி செல்வந்தர்கள் தன்னுடைய செல்வத்திலிருந்து 2.5% இது மாதிரி ஏழை எளிய மக்களுக்காக வாரி வழங்குகிற ஒரு முறைக்கு பெயர் தான் ஜக்காத் என்று இஸ்லாத்துல சொல்லப்படுகிறது. அதை பத்தி தான் ஐயாவுடைய கேள்வி. அதுல என்ன கேட்கிறாங்கன்னா, செல்வத்திலிருந்து கொடுக்கணும்னு இஸ்லாத்துல இருக்கிறது. ஆனால் ரமலான் மாதத்துல ஆண்டுக்கு ஒரு தடவை நோன்பு வைக்கிற காலம் இருக்கு இல்லையா, 1 மாத காலம் முஸ்லிம்கள் நோன்பு இருப்போம்ல, அந்த ரமலானுடைய காலத்துலதான் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ரமலான்ல தான் கொடுக்க வேண்டும் என்று ஏதேனும் விதி இருக்கிறதா? ரெண்டாவது, அந்த பணத்தை எல்லாத்தையும் 10 ரூபாயா மாத்தி வச்சுக்கிட்டு வரக்கூடிய ஏழைகளுக்கு அப்படியே ஆளுக்கு 10 ரூபாயா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் ஜக்காத்து கொடுக்கிற முறையான்னு கேட்கிறாங்க. ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தினுடைய கட்டளை என்ன என்று கேட்டால், ஒரு மனிதர் தன்னுடைய செல்வத்திலிருந்து 2.5% ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து விட வேண்டும். அவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எந்த மாதத்துல கொடுக்கணும் என்ற எந்த வரையறையும் இல்லை. இன்னும் சொல்ல போனா, ஒருத்தருக்கு பணம் வந்த உடனே உடனடியாக கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடுவதுதான் நல்லது என்கிறது மார்க்கம். இப்ப எனக்கு இந்த மாசம் ஒரு 1 லட்சம் ரூபாய் கையில பணம் கிடைச்சிருக்குன்னா, உடனே அந்த 1 லட்சத்துக்கு 2.500 ரூபாயை கையில எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு உரிய முறையில கொண்டு போய் சேர்த்துறணும். அதுதான் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிற, வலியுறுத்தப்பட்டிருக்கிற ஒரு அம்சம். அது ரமலான்ல தான் கொடுக்கணும் என்று எந்த விதியும் இல்லை. ஆனா பரவலாக முஸ்லிம்கள் ரமலான் மாதத்துல நோன்பு காலத்துல இந்த காரியத்தை செய்யறாங்க. அது தப்பும் இல்லை. எப்ப வேணாலும் கொடுக்கலாம்னு சொல்லும் போது நோன்புல கொடுத்தா என்ன தப்பு வந்துட போகுது? எந்த காலத்திலையும் கொடுக்கலாம், குற்றம் கிடையாது. நோன்பு வைக்கிற காலத்துல பொதுவாகவே எல்லா முஸ்லிம்களுக்கும் இந்த ஆன்மீக ஈடுபாடு கொஞ்சம் அதிகமா இருக்கும். நீங்களே கூட பட்னி கிடந்து பாருங்க. கடவுளுக்காக பட்னி கிடக்கிறதுன்னு சொல்லிட்டு உண்ணாமல் பருகாமல் இருக்கும் பொழுது நம்முடைய சிந்தனை எல்லாமே கொஞ்சம் ஒரு நேர்கோட்டில் போய்கிட்டு இருக்கும். உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் கொஞ்சம் குறையும். பாலியல் ரீதியான சிந்தனைகள்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். ஏன்னா பசியில காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தொடர்ச்சியா பசியில இருக்கிறோம்ல, அதனால அந்த பாலியல் சிந்தனைகள், தவறுகள் செய்யக்கூடிய உணர்வுகள் எல்லாம் குறையும். கடவுளிடத்துல நெருங்கணும் அப்படிங்கிற உணர்வு அதிகரிக்கும். அந்த நேரத்துல ஜக்காத்து கொடுக்கணுங்கிற அந்த மனசும் சேர்ந்து வந்துடும். கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம செல்வத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தோம்னா இறைவனிடத்துல பதில் சொல்ல முடியாது, எனவே நாம உரியதை எடுத்து கையில கொடுத்துருவோம்னு அந்த காலத்தில் ஏற்படுகிற அச்சம் கூடுதலாக இருக்கிற காரணத்தினால் அந்த காலத்தை தேர்வு செய்து பல மக்கள் கொடுக்கிறார்கள். அதில் தான் கொடுக்க வேண்டும் என்ற கட்டளையும் இல்லை. அதில் கொடுப்பதனால் மார்க்க அடிப்படையில் எந்த தவறும் இல்லை. இது ஒரு செய்தி. ரெண்டாவது என்ன கேட்கிறாங்கன்னா, அது 10 ரூபாயா மாத்தி வச்சு கொடுக்குறாங்களே, இது சரியான்னு கேட்கிறாங்க. இந்த மாதிரி ஜக்காத்தை விநியோகிப்பது முறை அல்ல. ஜக்காத் என்பது ஒரு மிகப்பெரிய பொருளாதார திட்டம். ஏழை எளிய மக்களை அவர்களுடைய வறுமை நிலையிலிருந்து மீட்டெடுத்து செல்வந்தர்களாக மாற்றுகிற ஒரு அற்புதமான திட்டம். நபிகள் நாயகம் அவர்கள் ஆரம்பத்தில் அவங்க மக்காவில் பிறந்தார்கள். 13 ஆண்டு கால மக்கா வாழ்க்கைக்கு பிறகு மதீனாவிற்கு அவர்கள் வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்த பிறகு மதீனாவுடைய ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்தது என்று கேட்டால், ரொம்ப வறுமையில இருந்தாங்க. சாப்பிடுறதுக்கு உணவு கிடையாது, உடுத்திய துணிக்கு மாற்று துணி கிடையாது. ஒருவர் இறந்து விட்டால் அவரை இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்வதற்கு, துணிகள் வாங்குவதற்கு தேவையான பொருளாதாரம் கிடையாது. இந்த அளவுக்கு வறுமையினுடைய கோர பிடியில சிக்கி இருந்தாங்க.
அந்த காலகட்டத்துல தான் இந்த ஜகாத் என்பது அறிமுகப்படுத்தப்படுகிறது. அறிமுகப்படுத்த பிறகு காலங்கள் செல்ல 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 இஸ்லாம் இங்க பல்வேறு பகுதிகளில் பரவு. பஹ்ரைன் இந்த மாதிரியான சுத்தி இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள்லையும் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது ஜகாத் என்ற பொருளாதார திட்டத்தை நபிகள் நாயகம் முன்வைக்கிறாங்க. முன்வச்ச பிறகு ஜகாத்தை வசூலித்து 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 ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வேண்டி அதை செலவழிக்கிறாங்க. நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டா சரியா 10 ஆண்டுகள் கூட ஆகல. நபிகள் நாயகம் மதீனாவுல வந்து மொத்தமே 10 வருஷம் தான் வாழ்ந்தாங்க. அவர்களுடைய வாழ்நாளின் கடைசி காலத்துல நிலைமை எந்த அளவுக்கு தலைகீழாக புரண்டது என்றால், ஒரு மனிதர் இறந்து விட்டார். சடலத்தை வச்சுக்கிட்டு நபிகள் நாயகம் கேட்பாங்க, இவர் ஏதாவது யாராவது கடன் வாங்கி இருக்கிறாரா? ஆமா கடன் வாங்கி இருக்கிறாருன்னு யாராவது சொன்னாங்கன்னா, கடனை அடைப்பதற்கு உரிய பொருளாதாரம் இருந்தால் அடைத்து விடட்டும். கடனை அடைப்பதற்குரிய பொருளாதாரம் இல்லை என்றால் அவருடைய கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன்னா கவர்மெண்ட்ல ஜகாத்தை வசூலித்து பணத்தை வச்சிருக்கிறேன், அவருக்கு அவர் சார்பில் கொடுக்க வேண்டிய அந்த கடன் தொகையை கவர்மெண்ட்ல இருக்கிற இந்த ஜகாத் பணத்துல இருந்து எடுத்து நான் கொடுத்து அந்த கடனை அடைத்து விடுகிறேன். ஒவ்வொரு தனி மனிதனும் பட்ட கடனை அடைக்கிற அளவுக்கு செல்வம் குவிஞ்சிருச்சு. ஆரம்பத்துல ஒரு தனி மனிதனுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியாம இருந்தது. 10 ஆண்டுகளுடைய இறுதியில செல்வம் சேர்ந்து 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 நிலைமை எப்படி ஆயிடுச்சு? ஒவ்வொரு தனி மனுஷன் தன்னுடைய தேவைகளுக்காக வாங்கி சென்ற கடனை அடைக்கிற அளவிற்கு பொருளாதார மேம்பாடு, செல்வ செழிப்பு ஏற்பட்டது. இப்ப கூட நம்ம ஊர்ல நீங்க பாருங்க, நம்ம இந்து சமூகத்துல நாடார் சமூக மக்களை எடுத்துக்கங்க. நாடார் சமூகத்துல ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாடார் சமூக மக்களுடைய நிலைமை ரொம்ப ரொம்ப அதல பாதாளத்துல இருந்துச்சு. அந்த சமூகத்தை சார்ந்தவங்களுக்கும் மற்ற எல்லாருக்குமே நல்லா தெரியும், ரொம்ப அடித்தட்டில் இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த சமூகத்துல வியாபாரிகளிடமிருந்து மகமை என்ற பெயரில் 1% வரிய வசூல் பண்ணாங்க. ஒரே 1% தான். இஸ்லாத்திலேயாவது 2% இருக்கிறது. நாடார் சமூகத்துல 1%, அதுவும் எல்லார்ட்டையும் வாங்குறது இல்ல, வியாபாரிகளிடம் மட்டும் வாங்குவாங்க. வாங்கி அந்த பொருளாதாரத்தை வைத்து கீழ்நிலையில் இருக்கிற சமூகத்தினுடைய அடித்தட்டில் யார் இருக்கிறாரோ அவருக்கு ஏதாவது கடை வச்சு கொடுக்கிறது. அவருடைய தொழில்துறையை முன்னேற்றுவதற்கு உனக்கு 2 லட்சம் ரூபாய் தேவை, அந்த 2 லட்சத்தை வச்சுக்க. உனக்கு தையல் தொழில் தெரியுமா, இந்த அப்படி 2 தையல் மிஷினை வச்சுக்க, ஒரு கடைக்கு அட்வான்ஸ் போட்டு வச்சுக்க, நீ தையலை தச்சுக்கிட்டே இருக்கணும், அடுத்த வருஷம் மகமை கொடுக்கக்கூடிய அளவிற்கு நீ செல்வந்தனா மாறிடணும் அப்படின்ற அளவுக்கு அவர்களை தொழில்துறையில் முன்னேற்றுகிற ஒரு பெரும் தொகையை வாரி வாரி கொடுத்தார்கள். இன்றைக்கு ஓரளவுக்கு தன்னிறைவு பெற்ற சமூகமாக நாடார் சமுதாய மக்கள் மாறி இருக்கிறார்கள். தங்களுக்காக சொந்தமாக வங்கி நடத்துகிற அளவிற்கு இது தமிழகத்தினுடைய பல்வேறு முக்கிய நகரங்களில் அவர்களுக்கென்று வருவாயை ஈட்டி தருகிற பெரிய பெரிய வியாபார நிறுவனங்கள், தங்கும் விடுதிகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் அவர்கள் கட்டி உருவாக்கி செயல்படுகிற அளவிற்கு நிலைமை முன்னேறி இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி அந்த பொருளாதாரத்தை செலவிடணும். 10 ரூபா 5 ரூபாங்கிற மாதிரி கொடுத்து அந்த பணத்தை வீணாக்கி விடாமல் மொத்தமாக கொடுத்து 5 லட்சம் தேவையா ஒருத்தருக்கு 5 லட்சம் கொடுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு போய் நீங்க ஜமாத்துல கொடுத்துடணும். ஜமாத்து நிர்வாகங்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாவற்றையும் சேகரித்து வைத்துக் கொண்டு யாரு தேவையுடையவரு, நம்ம ஊர்ல ரொம்ப கீழ்நிலையில் யார் இருக்கிறா அவருக்கு அதை மொத்தமா கொடுப்பாங்க. இப்படி முன்னேற்றுவதற்கு பயன்படுத்தினால் சமூக மாற்றத்திற்கு அது பயன்படக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் செலவழிப்பதுதான் சிறந்த ஜக்காத்தை விநியோகிக்கிற முறை. திருக்குர்ஆன் கூற்றுப்படி மனிதனுக்கு மரணம் நிச்சயம் என்பது ஈசா நபிக்கு மட்டும் ஏன் முரண்பாடு ஏற்படுகிறது? உங்க பேரு? ராம்குமார். ராமு அறந்தாங்கி. சகோதரர் ராமு அறந்தாங்கியை சார்ந்த ராமு என்ன கேட்கிறாங்கன்னா, குர்ஆனுடைய கூற்றுப்படி எல்லோருக்கும் மரணம் நிச்சயம். இது குர்ஆன் சொல்லித்தான் தெரியணும்ன்ற கட்டாயம் இல்லை, நம்ம பொது அறிவே அதை சொல்கிறது. மரணிக்காதவர்கள் யாருமே இல்லை. குர்ஆனும் இதை உறுதிப்படுத்துகிறது. அனைத்து உயிர்களும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது. இப்ப அவருடைய கேள்வி என்னன்னா, எல்லா உயிர்களும் மரணித்து விடும்னு சொல்றீங்க, ஆனால் உங்களுடைய நம்பிக்கைப்படி ஈசா அப்படின்னு இறை தூதராக அனுப்பப்பட்டவர், நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி ஏராளமான இறைவனுடைய தூதர்கள் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். அந்த வகையில ஈசா என்பவர் அவர் ஒரு இறைவனின் தூதர், அவருக்கு மட்டும் விதிவிலக்கு ஏன் என்று கேட்கிறார். யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. சில பேர் தவறாக விளங்கி கொண்டு இந்த மாதிரி வியாக்கியானம் கொடுக்கிறார்கள். அந்த ஈசாவுடைய வரலாறு என்ன என்று கேட்டால், கிறிஸ்தவ மக்களுடைய நம்பிக்கைக்கு லேசாக ஒத்து போகிற, கொஞ்சம் முரண்படுகிற ஒரு வரலாற்று செய்தி அதற்குள்ளே இருக்கிறது. கிறிஸ்தவ நம்பிக்கைப்படி இயேசு கிறிஸ்து அவரைத்தான் ஈசா என்று சொல்வதாக சொல்லப்படுகிறது.
அவரை சிலுவையில் அறைந்து யூதர்கள் கொன்று விட்டார்கள் என்பது கிறிஸ்தவ மதத்தினுடைய நம்பிக்கை. அதே இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை என்ன என்று கேட்டால், இந்த ஈசாவை கொல்வதற்காக, கொலை செய்வதற்காக யூதர்கள் வந்த நேரத்தில் இறைவன் அவரை தன்னளவில் உயர்த்தி கொண்டான். அவர் அப்படியே அவன் வானத்திற்கு எடுத்துக் கொள்கிறான். குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, வமா கத்தலூஹு வமா ஸலபூஹு, அவரை அவர்கள் கொல்லவில்லை, அவரை அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை, சிலுவையிலே அடிக்கல, சாகடிக்கவும் இல்ல, அவரை இறைவன் தன்னளவில் உயர்த்தி கொண்டான். இது குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற செய்தி. இப்ப உயர்த்தி ஏறத்தால அவர் வந்துட்டு போய் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 2000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 2000 ஆண்டுகளாக அவர் வானத்திலே இருக்கிறார், இறைவனால் உயர்த்தப்பட்டு உயிரோடு வானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்பது நம்பிக்கை. இவர் இப்படியே காலத்திற்கும் உயிரோடு இருந்து விடுவார் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. உயர்த்தப்பட்ட இந்த ஈசா உலகம் அழிகின்ற ஒரு நாள் உலகம் எல்லாம் அழிந்து விடும். அதற்கு பிறகு மனிதர்களை எல்லாம் இறைவன் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பது இஸ்லாமிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கைப்படி உலகம் அழிவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக அந்த ஈசா உலகத்திற்கு வருவார், சில நல்ல காரியங்களை செய்வார், ஒரு அரசாட்சியை, அற்புதமான அரசாட்சியை வழங்குவார், சிலுவைகளை முறிப்பார். ஏன்னா அவர் பெயரால் சிலுவை உருவாக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் அந்த சிலுவைகளை அவரே முறிப்பார், பன்றிகளை கொலை செய்வார், இன்னும் பல சீர்திருத்தங்களை மேற்கொள்வார். அதற்கு பிறகு அவரும் மரணிப்பார். அதன் பிறகு இந்த உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டு மீண்டும் புதிதாய் மனிதர்கள், இறந்துவிட்ட மனிதர்கள் அத்தனை பேருக்கும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு மனிதர்களை இறைவன் விசாரிக்கின்ற, எப்படி வாழ்ந்தார்கள், நல்லவர்களாக வாழ்ந்தார்களா, இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களா என்று விசாரித்து அவர்களுக்கு சொர்க்கத்தையோ நரகத்தையோ பரிசளிக்கின்ற அடுத்த வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை ஆரம்பமாகும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த வகையில் அவர் உயிரோடு இன்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அவரும் மரணிக்கத்தான் போகிறார். மரணத்திலிருந்து யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. என்ன, மத்தவங்களை விட அவருக்கு கொஞ்சம் ஆயுசு கூட, அவ்வளவுதான் வித்தியாசம். நமக்கு 60னா அவருக்கு 2000 தாண்டி ஓடிட்டு இருக்கு. எத்தனை வயசு வரைக்கும் இருப்பாருன்னு தெரியாது. ஆனால் அவரும் ஒரு நாள் மரணிக்கத்தான் போகிறார். எனவே விதிவிலக்காக யாரும் வழங்கப்படவில்லை. இறைவன் மட்டும்தான் என்றென்றும் அழியாமல், மரணிக்காமல், உயிரோடு நித்திய ஜீவனாக இருக்கிறவன், எல்லாவற்றையும் படைத்தாளுகிற இறைவன் மட்டுமே என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திலகர்ங்கிற சகோதரர் ஸ்ரீலங்கா இருந்து சொல்றாங்க, அவங்களுக்கு தமிழ் தெரியாதனால நம்மகிட்ட வாசிக்க சொல்றாங்க. என்ன கொஸ்டின்னா, ஆடம்பர இஸ்லாமிய திருமணம் பற்றி விளக்கவும் கேட்கிறார். இஸ்லாமிய திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அது பகுத்தறிவு பூர்வமான ஒரு திருமண முறை. இதுல சடங்குகள், சம்பிரதாயங்கள், அறிவுக்கு பொருந்தாத எந்த விதமான நடவடிக்கைகள் எதுவுமே கிடையாது. திருமணம் என்பது இஸ்லாத்தின் பார்வையில் ஒரு அக்ரிமெண்ட், வாழ்க்கையின் ஒப்பந்தம் என்று சொல்லுகிற ஒரே மதம் இஸ்லாம் தான். மதங்களை குறைவாக சொல்வதற்காக அல்லது அவற்றை இழிவுபடுத்துறதுக்காக இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தல. இஸ்லாத்தினுடைய நிலையை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த சொல்ல நான் சொல்கிறேன். எந்த மதத்திலேயுமே திருமணம் என்பது அக்ரிமெண்டாக, ஒப்பந்தமாக சொல்லப்படவே இல்லை. எல்லா மதங்களிலேயும் திருமணம் என்பது புனிதத்திற்குரியதாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இந்து மதத்துல கூட சொல்லுவாங்க, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்பாங்க. என்ன ஆனாலும் சரி, அவன் தான் வாழ்க்கை. எதனால? அது ஒரு புனிதமானது, அதை முடிச்சிட கூடாது. விவாகரத்து செய்யறதுக்கு அவ்வளவு கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறது. அதே மாதிரி கிறிஸ்தவ மார்க்கத்தில் எடுத்துக்கோங்க, திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது, அதை மனிதன் முறிக்காதிருப்பானாக என்கிறார்கள். மனுஷன் திருமணம் செஞ்சாச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கு பிறகு என்ன அவன் போட்டு உங்களை அடிச்சாலும் சரி, உங்களை சாவடிச்சாலும் சரி, விஷத்தை வச்சு கொல்ல வந்தாலும் சரி, என்ன பண்ணினாலும் சரி, அவனோட தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்து சாகணும் என்கிற மாதிரியான அந்த தத்துவங்கள் எல்லாம் எதனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால், திருமணம் என்பது புனிதம் என்று சொல்லப்பட்ட காரணத்தினால். இஸ்லாத்துல புனிதம் இல்லை, அது ஒரு ஒப்பந்தம். அக்ரிமெண்ட் என்றால் பிடித்திருந்தால் அக்ரிமெண்ட் கண்டினியூ பண்ணுவோம், பிடிக்கலாட்டி அக்ரிமெண்ட் ரத்து பண்ணிக்குவோம். ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு பிசினஸ் பண்றோம். நீ 1 லட்சம் ரூபா கூட, நான் 1 லட்சம் ரூபா கொடுக்குறேன். 2 லட்சம் போட்டு ரெண்டு பேரும் ரன் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல இவன் கூட சேர்ந்து கடையை ரன் பண்ணா சரிப்பட்டு வராது, கடைக்கு வர்றதே இல்ல. 50-50 கேட்கறான். வெறுமனே ஸ்லீப்பிங் பார்ட்னரா உட்கார்ந்துகிட்டு 50% கேட்கிறாரு. அதை எப்படி கொடுக்க முடியும்? இது சரிப்பட்டு வராது. எப்ப நீ ஒரு ரூட்டை பாத்துக்க, நான் யார் ரூட்டை பாத்துக்கிறேன். ஒண்ணு நீ எனக்கு பணத்தை தான், அல்லது நான் உனக்கு பணத்தை தர்றேன், அக்ரிமெண்ட் முறிச்சுக்குவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடும்ல. அப்ப இந்த மாதிரி முடியாத கட்டம் என்றால், சேர்ந்து செல்ல இயலாது என்றால், அதை ரத்து செய்து கொள்கிற உரிமை அக்ரிமெண்ட் என்ற வாசகத்தின் வழியாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. இப்ப இஸ்லாத்தினுடைய திருமண நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டால் எந்த சடங்குக்கும் இடம் கிடையாது, எந்த சம்பிரதாயத்துக்கும் இடம் கிடையாது. அதுல திருமண முறை எப்படி இருக்கும்?
அதுல வந்து மாப்பிள்ளை இருப்பாங்க, பெண் இருப்பாங்க, பெண்ணுடைய பொறுப்பாளர் இருப்பாரு, என்ன பெண்ணை பெற்றவரு இன்னொருத்தர் கையில கொடுக்க போறாரு, அவரு அதுல பொறுப்பாளராக இருப்பாரு, மாப்பிள்ளையுடைய உறவினர்கள் இருப்பாங்க, திருமணத்திற்கு 2 சாட்சிகள் இருப்பாங்க. அந்த 2 சாட்சிகளுடைய முன்னிலையில ஆணிடம் இருந்து ஒரு தொகையை வாங்கி கொண்டு, மகருங்கிற பெயர்ல ஒரு தொகை, ஒரு பெண் வாழக்கூடிய பெண்ணுக்கு அவ எவ்வளவு கேட்கிறாளோ அந்த தொகையை அந்த ஆணிடம் இருந்து பெற்றுக்கொண்டு, என்னுடைய மகளை உனக்கு நான் மனம் செய்து தருகிறேன், ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று பெண்ணை பெற்றவர் கேட்பார். அவர் சம்மதம் தெரிவிப்பார். சம்மதம் தெரிவித்த உடனே திருமணம் என்பது நிறைவடைந்து விடுகிறது. உடனே அவர் என்ன செய்வார்? அந்த திருமணத்தை செய்து கொண்ட ஆண் மகன் அவர் என்ன பண்ணுவாரு? அந்த திருமணத்தை சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிற மக்களுக்கு ஒரு விருந்தளிப்பார். இவ்வளவுதான் இஸ்லாத்துல விருந்து உள்ளது, சாட்சி உள்ளது, மகர் உள்ளது, 2 பேருக்கும் இடையில அந்த பெண்ணை பெற்றவர் செய்து வைக்கிற ஒப்பந்தம் உள்ளது. அவ்வளவுதான், திருமணம் முடிஞ்சிருச்சு. இதை சொல்லும் போது இன்னும் அதிகமா நபிகள் நாயகம் ஒரு விஷயத்தை வலியுறுத்துறாங்க. இறைவனின் அருள் உங்களுடைய திருமணத்தில் வேண்டுமா? கடவுளுடைய அனுக்கிரகம் உங்கள் திருமணத்தில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? அப்படி ஆசைப்பட்டால் உங்கள் திருமணத்தை செலவு குறைந்த நிலையில் நடத்துங்கள். ரொம்ப ஆடம்பரமா நடத்தாதீங்க, ரொம்ப படபடமா நடத்தாதீங்க. விருந்து கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு கல்யாண மண்டபம் முடிக்கிறதா இருந்தாலும் சரி, எதுக்கும் தேவையில்லாத செலவை வீண் விரயமா லட்சமா வாரி இறைக்காதீங்க. ரொம்ப கம்மியான செலவுல கல்யாணத்தை பண்ணுங்க. அதுலதான் கடவுளுடைய அனுகிரகம் இருக்கிறது, கடவுளுடைய அருள் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். இன்றைக்கு திருமணம் செய்து வைக்கின்ற ஒவ்வொரு பெற்றோருக்கும், திருமணத்தை செய்து கொள்கிற ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தெரிந்த செய்தி. ஏன்? திருமணம் என்பது மனித வாழ்க்கையில எப்படி மனிதனுக்கு பசி வந்தால் உணவு அவசியமோ, தாயித்தால் தண்ணீர் அவசியமோ, அசதி ஏற்பட்டால் தூக்கம் அவசியமோ, அதே போல ஒரு குறிப்பிட்ட பருவம் வருகிற பொழுது எல்லா ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் என்பது அவசியமான ஒன்று. பாலியல் உறவுகளை முறைப்படி தீர்த்துக் கொள்வதற்கு, அந்த ஆசையை தீர்த்துக் கொள்வதற்கு ஒரு வடிகால் தேவைதானே. அந்த வடிகாலை நிறைய பெரிய பட்ஜெட்ல நீங்க சிரமமானதாக ஆக்கி வைத்தால் என்ன நடக்கும்? நாட்டுல ஒழுக்கக்கேடுகள் அதிகரிக்கும். திருமணம் பண்றது கஷ்டமாக்கிட்டோம். இப்ப நம்ம நாட்டுடைய நிலவரம் என்ன? கல்யாணம் பண்ணணும்னா இன்னைக்கு ஒரு பொம்பளை புள்ள பிறந்துருச்சா, பிறந்த உடனே திட்டம் போடுறான், 20 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்றது. அதுக்குன்னு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணு. இப்ப இவர் நம்ம மத்திய அரசாங்கத்தின் சார்பில் கூட மோடி அரசாங்கம் பதவியேற்றதற்கு பிறகு செல்வ மகள் வங்கி திட்டம்னு சொல்லிவிட்டு அதுக்குன்னு ஒரு வங்கி கணக்கு ஓபன் பண்ணுங்க. எதுக்கு? அந்த பொம்பளை புள்ள பேர்ல போட்டு சேர்த்து வச்சு பிற்காலத்துல அந்த பெண் குழந்தையை திருமணம் முடிச்சு கொடுக்கும் பொழுது பயன்படும். அதற்காக ஒரு வங்கி கணக்கு துவக்குங்கள்லாம் சொன்னாங்களே. ஒரு திருமணத்திற்காக 20 வருஷ பட்ஜெட் போடுறோம். 20 ஆண்டு கால உழைப்பை ஒரு பெற்றோர் தன்னுடைய மகளுக்காக செலவிடுகிறார்கள். இப்படி திருமணத்தை நீங்கள் சிரமமாக ஆக்கினால் திருமணம் செய்வது தள்ளிக்கொண்டே போகும். கையில பணம் இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க? இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுக்குவோம், பணத்தை சேர்த்துக்குவோம், அதுக்கு வேலை பார்ப்போம், அதுக்கு உழைப்போம். நாட்கள் தள்ள 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 திருமணம் தள்ளி போகும். திருமணம் தள்ளி போகிற பொழுது அந்த ஆசை தள்ளி போகுமா? திருமணத்தை தள்ளி போடலாம், திருமணத்திற்குரிய ஆசையை தள்ளி போட முடியாத. அப்ப அதை என்ன பண்றது? இல்லீகலான ரூட்ல தீர்த்துக்குவோம். வேற மாதிரியான வாசல் திறந்து விடுகிறது. இன்றைக்கு நம்முடைய ஊரில் எந்த ஊருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் செல்லுங்கள், எந்த தெருவுக்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். அங்க இந்த மாதிரி இந்த புள்ள அங்க போயிட்டா, அவங்க கூட போயிட்டா, அந்த பையன் இவங்க கூட போயிட்டா என்ற செய்தி சொல்லப்படாத பேசப்படாத ஒரு வீதி இருக்கிறதா தமிழகத்துல? எந்த தெருவை எடுத்தாலும் போனா 2 கதை இருக்கிறது, 3 கதை இருக்கிறது. எதனால இந்த கதை? முன்னர் இருந்ததை விட இன்றைக்கு திருமணத்துடைய செலவுகளை எக்கச்சக்கமா நம்முடைய சமுதாயம் திருமணத்துலதான் தன்னுடைய ஆடம்பரத்தை பணபலத்தை எல்லாம் காட்டுறாங்க. ஊரை வளைச்சு டியூப் லைட். கல்யாணத்துக்கு இந்த ஊர் முழுக்க டியூப் லைட் போடுறதுக்கு என்ன தேவை? கல்யாண மண்டபத்துல போட்டா ஓகே, சாப்பிடுற இடத்துல போட்டா ஓகே. ஊர் முழுக்க 4 கிலோமீட்டருக்கு டியூப் லைட் கட்டி வைக்கிறாங்க, பாடமரத்தை கட்டி வைக்கிறாங்க, பந்தல் போட்டு வைக்கிறாங்க, ஸ்பீக்கர் செட் அலற விடுறாங்க. எதுக்கு? ரொம்ப குறைச்சல். எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற ஒரு விஷயத்தை நான் கேட்கிறேன். அத்தனை பேரும் ஒத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அது ஒத்துக்கொள்ள தேவையில்லாத ஒரு செய்தி. எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு செய்தி என்ன? திருமணத்திற்கு பத்திரிகை அடிச்சு கொடுக்கிறோம்ல, இந்த பத்திரிகைக்கு நம்ம மக்கள் செலவழிக்கிற செலவு இருக்குது. ஒரு பத்திரிகையில அவனுடைய பணபலத்தை காட்டுகிறார்கள். 20 ரூபாய்க்கு இருக்குது பத்திரிகை, 200 ரூபாய்க்கு இருக்கிறது பத்திரிகை, 2000 ரூபாய்க்கு இருக்கிறது பத்திரிகை. ஒரு கல்யாண பத்திரிகை 2000 ரூபாய். இந்த 2000 எத்தனை ஏழைகளுடைய பசியாற்ற முடியும்? எவ்வளவு நல்ல காரியங்களுக்கு செலவழிக்க முடியும்? நீங்களே எவ்வளவு நல்ல விதத்துல பயன்படுத்த முடியும்? 2000 ரூபாய், 1000 ரூபாய், 1500 ரூபாய். சரி, அந்த பத்திரிகை அடிச்சீங்களா, அதனுடைய யூஸ் என்ன, அதனுடைய நன்மை என்ன?
பத்திரிக்கை அடிச்சு கொண்டு போய் ஒருத்தர் கையில கொடுப்பாரு, கல்யாணத்துக்கு வந்துடணும். உடனே பத்திரிக்கை வாங்குறவர் வாங்கிக்குவாரு, வாங்கிட்டு கேட்பாரு, கல்யாணம் என்னைக்கு வச்சிருக்கீங்க? 18ஆம் தேதி. 18ஆம் தேதி அதுல இருக்கும், அந்த பத்திரிகையில இருக்கும். இணைவர் சொல்லு 18ஆம் தேதி. பொண்ணு எந்த ஊரு? நாகர்கோவில். அதுவும் அதுல இருக்கும். பொண்ணு பேர் இருக்கும், பொண்ணுடைய தகப்பனார் பேர் இருக்கும், அவளுடைய குடும்ப அட்ரஸ் இருக்கும், எந்த மகால் இருக்கும், என்ன நேரம் இருக்கும், எல்லா இடமும் அச்சிட்டு வச்சிருப்போம். அச்சிட்டு கையில கொண்டு கொடுத்துட்டு இந்த தேதியில இந்த இடத்துல இந்த நேரத்துல கல்யாணம் நடத்துறோம், வந்துடுறோம். எதுக்கு இந்த பத்திரிக்கைன்னு கேட்க? அதான் வாயில சொல்லிட்டு வர வேண்டியதானே. கேட்டா ஞாபகார்த்தத்துக்கு சில பேர் மறந்துடக்கூடாதுல, மறந்துடக்கூடாதுன்னா ஒரு நோட்டீஸ் அடிச்சு கொடுத்துருவாங்க. ஒரு நோட்டீஸுக்கு செலவு பண்றது 50 காசு, அவ்வளவு குறைஞ்ச செலவுல பண்ண வேண்டியதானே. இன்னும் சொல்ல போனா நினைவூட்டுவதற்கு என்று சொல்வதாக இருந்தால் முந்தியெல்லாம் பத்திரிகை தேவைப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ஒரு SMS அடிச்சு விடுங்க, ஒரு வாட்ஸ்அப்ல செலவே இல்லாம நீங்க ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கிற அந்த நெட் பேக்கே போதுமானது. 225 ரூபாய் போட்டு 1 GB போட்டு வச்சிருக்கீங்களா, அந்த 1 GB வேலை முடிஞ்சிருச்சு. எல்லாத்துக்கும் அனுப்ப வேண்டியது அனுப்பி விடுங்க. எதுக்கு இந்த கார்டு பத்திரிக்கைங்கிற? அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள்ல இருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் தேவையில்லாம பணத்தை செலவழிச்சு ஏழை எளிய மக்கள் எல்லாம் திருமணம் செய்வதை சிரமமாக்கி நம்மளும் அதே மாதிரி பண்ணணுமே இவன் கஷ்டப்படுறான். சொந்த வீட்டை விக்கிறாங்க, அடகு வைக்கிறாங்க, வட்டிக்கு வாங்குறாங்க, அந்த வட்டியை அடைக்க முடியாம காலம் முழுக்க கஷ்டப்படுறாங்க. ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு 40 வருஷம் வாடகை வீட்டில் வாழ்ந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் ஏன் ஏற்படுகிறது? இந்த செலவை அதிகரித்த காரணத்தினால் தானே. அப்ப பணம் உள்ளவர்கள் பணம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி ஆடம்பரமாக திருமணம் செய்து விடாதீர்கள். ஏன்னா திருமணம் என்பது எல்லாரோடையும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. உலகத்துல பிறந்த ஆணாக இருக்கிற பெண்ணாக இருக்கிற எல்லாரோடும் சம்பந்தப்பட்ட ஒரு அம்சம். அதுல எதுக்கு நீங்க கொண்டு உங்க பணபலத்தை வேற எதிரையாவது காட்டிட்டு போங்க. ஒரு வீடு கட்டும் போது காட்டுங்க, அது கூட பிரச்சனை இல்லை. எல்லாரும் சொந்த வீடு கட்டுவான்னு சொல்ல முடியாது, அதுல ஒரு இஷ்டம் போல கட்டிட்டு போங்க. ஆனால் ஒரு திருமணத்திற்கு செலவழிக்கிறதா இருந்தா ஏழையும் திருமணம் செய்கிறார், பரம ஏழையும் திருமணம் செய்கிறார். அவனை பாதிக்காத வகையில் உங்களுடைய திருமண நடவடிக்கை நீங்கள் அமைத்தால் என்ன? உங்கள்ட்ட பணம் இருக்கின்றதுக்காக வேண்டி சமூகத்துல ஒரு நெருக்கடி உண்டாக்க கூடாது தானே. அதனால்தான் நபிகளார் சொன்னாங்க, செலவை கம்மி பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் செலவை குறைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு இறைவனின் அருள் அனுகிரகம் அந்த திருமணத்திற்கு கிடைக்கும், அந்த கணவன் மனைவியுடைய வாழ்க்கை இனிக்கும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். நாங்கள் பல வருடங்களாக எங்கள் சமூகத்திலே இந்த சீர்திருத்த கருத்துக்களை சொல்லி 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 முன்பு இருந்ததை விட இன்றைக்கு நிலை ஓரளவிற்கு மாறி இருக்கிறது. 100% மாறல, இருந்தாலும் ஒரு 20-30% திருமணங்கள் செலவு குறைந்த திருமணங்களாக எங்களுடைய அமைப்பை பொறுத்தவரை நாங்கள் திருமணத்தில் போட்டி போடுவோம். எப்படி என்று கேட்டால், ஒருத்தர் 20,000 திருமணத்தை முடிச்சார்னா அடுத்தவர் 15,000, இன்னொருத்தர் போட்டி போடுவார் நான் 10,000 முடிச்சு காட்டுறேன் பாரு, இன்னொருத்தர் போட்டி போடுவார் நான் 5,000 முடிச்சு காட்டுறேன் பாரு, இன்னொருத்தர் போட்டி போடுவாரு பள்ளிவாசல்ல தொழுது முடிச்சுட்டு போகும்போது கல்யாணத்தை முடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு டீ பிஸ்கட் 250 முடிச்சு காட்டுறேன் பாரு. எங்களுடைய போட்டி இப்படி, இதுல கேவலம் கிடையாது, இதுதான் சமூகத்துக்கு நல்லது. 1000 பேர் 1000 பேசட்டும், கஞ்சன்னு சொல்லுவாங்க. நான் நிறைய செலவழிச்சா மட்டும் என்ன வல்லன்னு சொல்ல போறாங்க? கஞ்ச பையன்னு சொல்லத்தான் போறாங்க. 250 ரூபாயில நான் கல்யாணம் முடிச்சேன், 500 ரூபாயில கல்யாணம் முடிச்சோம்னா இவ்வளவு காசு வச்சிருக்கானே, செலவழிக்க வேண்டியதானே கஞ்ச பிசினாரி சொல்லிட்டு போ. நான் ஒரு 28 வகையில விருந்து வச்சேன்னு வச்சுக்குவோம், அப்ப மட்டும் ஊரெல்லாம் வாயார போந்துட்டு போகுமா? வெளியில நின்று கேட்டு பாருங்க, வாசல்ல நின்று சாப்பிட்டுட்டு வெளியே வர்றோம், எப்படிங்க இருந்துச்சு சாப்பாடு? சாப்பாடா சாப்பாடு, உம்மா நண்டிக்கு ஒவ்வொரு துண்டு கறியும், கறி திங்க கூட டாக்டர் சொல்லியிருப்பாரு. அவனுக்கு இவ்வளவு பெரிய பீஸ் கொண்டு வந்து வச்சிருவாங்களா? அவன் திங்கவும் முடியல, இப்படி போட்டுட்டானுல. இன்னொருத்தர் சொல்லுவாரு, இனிப்பு அள்ளி கொட்டி வச்சிருக்கானு ஒரு ஸ்வீட்ல, சுகர் பேஷண்டா இருப்பாரு, டாக்டர் தொடாதுன்றாரு. இன்னொருத்தர் கொலஸ்ட்ரால், நெய்ய ஊத்தி, அவன் நெய்ய நிறைய ஊத்தணும்னா அதுல டேஸ்டா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு நெய்ய அள்ளி ஊத்திருப்பாரு. அவரு கொலஸ்ட்ரால் பேஷண்ட், நெய்ய தொட்டு பார்த்துட்டு நெய்ய அள்ளி ஊத்தி வச்சிருக்கானு, சோறா ஆக்கிருக்கானுவா, பிரியாணி ஆக்கிருக்கானுவா, ஒரு வெறிஞ்சோறு போட மாட்டானா? எதை செஞ்சாலும் இந்த உலகம் திட்டத்தான் போகிறது. அனைத்து மக்களையும் திருப்திப்படுத்துவது என்பது இயலவே இயலாது. அப்போ நல்ல புத்தியுள்ள மக்கள் என்னத்தை தேர்வு செய்யணும்? சமூகத்துக்கு எது நன்மை? அவன் திட்டுவானா, அவன் பாராட்டுவானா, அது தேவையில்லை. மக்களுடைய விமர்சனங்களை நினைக்கவே நினைக்காதீங்க. நினைச்சு என்ன நீங்க வாழவே முடியாது. வெளிநாட்டுக்கு வந்தவங்க நிம்மதியா வந்திருக்க முடியுமா? 10 பேர் போன்னு சொல்லியிருப்பான், 20 பேர் போகாதுன்னு சொல்லியிருப்பான்.
இல்லவா? அதுல நீங்க என்ன தேர்வு செஞ்சீங்க? நமக்கு எது நன்மை? வெளியூர் போனா மாசம் இவ்வளவு சம்பளம் கிடைக்கும், குடும்பத்தை ஓரளவுக்கு ரன் பண்ணலாம், உங்களுக்கு எது நன்மை தெரியுது, அந்த முடிவு எடுத்தீங்கல்ல. அதுல அவன் சொல்றான், இவன் சொல்றான், மாமன் சொல்றான், மச்சான் சொல்றான், எல்லாத்தையும் தூக்கி கடாசினீங்கல்ல. அதே மாதிரி திருமணத்துல யாரு பேச்சையும் கேட்காம எளிமையா திருமணம் முடிக்கணும் முடிவெடுங்க. அதுக்கான முயற்சிகளை ஈடுபடுங்க. சமூகத்துல ஒரு பெரிய நன்மையாக ஏழை எளிய மக்களுடைய திருமணங்கள் எல்லாம் ரொம்ப எளிதாக முடிந்து இந்த பாலியல் சிக்கல்கள் எல்லாம் குறைந்து சமூகத்துல ஒரு நல்ல மாற்றமும் ஒழுக்கமும் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அதனால தான் இஸ்லாமும் அப்படிப்பட்ட திருமணங்களை வலியுறுத்து. மதுரையை சார்ந்த சகோதரர் சரவணன் கேட்கிறாங்க, இஸ்லாமிய ஆண்களுக்கு வெள்ளை நிற புறாடையும் பெண்களுக்கு கருப்பு நிற புறாடையும் அணிவது ஏன்? கருப்பு நிறம் வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளும் என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. எனினும் கருப்பாடை எதற்காக பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை விளக்கவும். ஆண்களுக்கு வெள்ளை நிறமும் பெண்களுக்கு கருப்பு நிறமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஏன்னு கேட்கிறாங்க. அது இந்த அரபு நாட்டுல பாத்துட்டு கேட்கறாங்க போல இருக்கு. நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த கேள்வி வராது உங்களுக்கு. நம்ம நாட்டுல எல்லாரும் வெள்ளையும் சொல்லியமா போட்டு இருக்கிறாங்க ஆம்பளைங்க. இந்த நான் போட்டுருக்க இந்த கலர் தானே போட்டு உட்கார்ந்துருக்கிறேன், வெள்ளையில போடலையா? இங்க எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க? உட்கார்ந்து இருக்கிறதுல ஒண்ணு கூட வெள்ளை இல்லை, ஒண்ணுதான் தெரியுது இந்த சைடுல. அதனால நம்ம மக்களை பாத்தீங்கன்னா தெரியாது. அரபிகளை பாத்தீங்கன்னா பளிச்சின் வெள்ளையில இருக்கிறதுனால ஆம்பளைங்களுக்கு எல்லாம் வெள்ளை, பொம்பளைங்களுக்கு எல்லாம் கருப்புங்கிற மாதிரி ஒரு தோற்றம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். இஸ்லாத்துல அப்படியெல்லாம் நிறங்களுக்கு எந்த செய்தியும் முக்கியத்துவமும் சொல்லப்படவே இல்லை. நிறத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச நேரத்துல நீங்க ஆடை அணிந்து கொள்ளுங்கள். அதிகபட்சமா நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க? ஆண்களை பார்த்து சொல்லும் பொழுது நீங்க இந்த காவி நிற ஆடை அணிந்து கொள்ளாதீர்கள். காவி நிறத்துல அணியக்கூடிய ஆடை அதற்கு இஸ்லாத்துல தடை இருக்கிறது. ஒரு நிறத்தை தவிர அதை கூட மத்த இடங்களை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆடைக்கு என்று தேர்வு செய்யும் பொழுது காவி நிறத்தை தேர்வு செய்யாதீர்கள். ஏன்னா அது பொதுவாகவே துறவரத்தை விரும்புகிறவர்களுடைய உலக வாழ்க்கையிலிருந்து வெளியேற விரும்புகிறவர்களுடைய ஆடையாக அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கருதப்படுகிறது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் துறவரத்தை இஸ்லாம் அங்கீகரிக்க, உலகத்தை விட்டு வெளியேறது, உலக கடமைகளை புறக்கணிக்கிறது, அப்படியெல்லாம் ஒரு மனுஷன் வாழக்கூடாது. உலகத்துக்குள்ள இருக்கணும், குடும்பத்தோட வாழணும், கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு இஸ்லாம் விரும்புகிற காரணத்தினால் அதனுடைய அடையாளமாக திகழ்கிற காவியை தவிர்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி எந்த நிறமும் எங்களுக்கு தடுக்கப்பட்டதும் இல்லை. அதனால ஆண்களுக்கு உரிய நிறமும் அப்படித்தான், பெண்களுக்கும் அப்படித்தான். பெண்கள் பெரும்பாலும் கருப்புல போடுறாங்களே அப்படின்னா, பெண்கள் நீங்க தமிழகத்தில் நீங்க போய் பாருங்க, தஞ்சாவூர் பகுதிக்கு போங்க, தஞ்சை டிஸ்ட்ரிக்ட் முழுக்க, தஞ்சை, நாகை, அதனால இந்த கலர் அந்த கலர் கிடையாது. கருப்புலதான் இருக்கணும்னு எந்த விதியும் இல்லை, வெள்ளையில தான் இருக்கணும் எந்த கட்டாயமும் இல்லை. விரும்பியவர்கள் விரும்பிய நிறத்தில் அணியலாம். அது பரவலாக தைக்கப்படுகிற இடங்களில் ப்ரொடெக்ஷன் எப்படி வருதோ அந்த கோணத்துலதான் மக்கள் பயன்பாடும் இருக்கும். பரவலாக தைக்கப்படுகிற இடத்துல இந்த மாதிரி நேரத்துல தச்சு வெளியில வர்றதுனால அதிகமாக மக்களுடைய பயன்பாட்டில் இருக்கிறது. வேறு வேறு கலர்கள் எங்கே தைக்கப்படுகிறதோ அங்க வேறு கலர்களும் வருகிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரை கலருக்கு எந்த முக்கியத்துவமும் எந்த சிறப்பும் வழங்கப்படவில்லை. என்னோட பேர் ஆதவன், திருச்சியிலிருந்து வந்திருக்கேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வீக்கலத்தூர்னு ஒரு கிராமத்துல இருந்தோம். அந்த கிராமத்துல 2 மதத்துல, இந்து மதத்தையும் முஸ்லீம் மதத்தையும் சார்ந்தவங்க ஒரு ஒற்றுமையா வாழ்ந்தாங்க. ஒரு வாணிகம் எல்லாமே நல்லபடியா இருந்துச்சு. இங்க இருக்கவங்க அங்க போய் வாங்குவாங்க, அங்க இருக்கவங்க இங்க போய் வாங்குவாங்க. ஒரு சமன்பாடு இருந்துச்சு. இப்போ ஒரு 20 வருஷம் கழிச்சு நான் அங்க போய் பார்க்கும்போது ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு. முஸ்லீம் சகோதரர்கள் அங்க அவங்க உள்ள கடைகள்ல தான் வாங்கணும், இந்துக்கள் இந்துக்களோட கடைகள் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளவு இருக்கு. இதை பயன்படுத்தி பல சில தேவையில்லாத சக்திகள் வளர்ந்துகிட்டு வரும். இந்த மாதிரி சூழ்நிலையை எப்படி ரெண்டு மதத்தை சார்ந்தவங்க எப்படி தடுத்து போராடுறது? ஏன் இந்த மாதிரியான ஒரு பிளவு ஏற்படுது? அது இப்ப உள்ள ஒரு சூழ்நிலைக்கு தேவையில்லையே அப்படிங்கிறது என்னோட ஆதங்கம். அதுக்கு உங்ககிட்ட ஒரு பதில் எதிர்பார்க்கிறேன். நல்லது. ஐயா ஆதவன் அவர்கள் ஒரு சமூக ரீதியான ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அவங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்டா, வீக்கலத்தூர்ல பழைய நிலைமை இப்போது இல்ல, இந்துக்கள் தனியாகவும் முஸ்லிம்கள் தனியாகவும் பிளவுபட்டு நிற்கிறாங்க, இந்த சூழலை எப்படி சமாளிப்பது, எதிர்கொள்வது என்று கேட்கிறார்கள். முதலில் முஸ்லிம்களுடைய நிலைமை நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மாதிரி பிளவுகள் இருக்கக்கூடாது என்பதற்காக கடுமையான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அந்த முயற்சியின் ஒரு அம்சம் தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி கூட. பல வருடங்களுக்கு முன்னால் தமிழகத்தில நமக்கிடையே நிலவிய அந்த நல்லுறவு, மாமன் மச்சான் என்று உறவு பாராட்டிய அந்த உறவு முறைகள் எல்லாம்
இடைக்காலத்திலே சில விரும்பத்தகாத சக்திகளால் அது சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் பிளவு ஏற்பட்டு கொண்டு வருவதை நாம அனுபவத்துல பார்க்கிறோம். விரோத பார்வை பார்ப்பது, அவங்க தனி நாங்க தனி என்கிற மாதிரியான சிந்தனை ஓட்டங்கள் இருப்பது, இதுவெல்லாம் சமீப காலமாக நாம பார்க்க முடிகிற ஒரு அம்சம். அந்த நிலை மாறணும், மீண்டும் பழைய மாதிரி அண்ணன் தம்பிகளாக சித்தப்பா பெரியப்பா என்று சொல்லி உறவு பாராட்டி வாழ்கிற ஒரு உறவு முறை உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற சங்கமங்களை நாங்கள் நடத்துகிறோம். இந்த சங்கமத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன? எங்கள் மீது உங்களுக்கு இருக்கிற கேள்விகள், விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் நீங்க கொட்டுங்கன்னு சொல்றோம். எந்த தயக்கமும் இல்லாம கொட்டுங்க. ஏன்னா எங்களுக்கே தெரியாம நாங்க தப்பு செய்வோம். நாங்க எங்களுடைய தப்பை வெளியில இருந்து பாக்குறவரால தான் சுட்டி காட்ட முடியும். எனக்கு அது சரின்னு தெரியும். ஆனா உங்க பார்வையில பார்த்தா தான் அதனுடைய கோளாறு என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். குற்றச்சாட்டுகளை முன்வைங்க, தப்பா இருந்தா ஓகே, ஆல்ரெடி நாங்க எங்களை சரி பண்ணிக்கிறோம். எங்க மக்களுக்கு சொல்ல வேண்டிய சீர்திருத்தங்களை நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம். உங்களுக்கு சில நேரங்கள்ல புரிதல்ல கோளாறு இருக்கும். நல்ல ஒரு காரியத்தை கூட யாராவது தப்பா கிளப்பி விட்டுருப்பாங்க, நீங்களும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்ப அந்த தப்பான புரிதலை மாற்றும் பொழுது நமக்கிடையிலே நல்ல இணக்கம் உண்டாகும். அதற்காக நாங்கள் பல வருடங்களாக முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். அந்த முயற்சியின் அம்சமாக நடத்தப்படுகிற இந்த சங்கம நிகழ்ச்சிகள் அனைத்துமே நடத்தப்பட்ட எல்லா ஊர்களிலேயும் நல்ல பலனை தந்திருக்கிறது. எங்கெல்லாம் நாங்கள் நடத்திவிட்டு வந்தோமோ அங்கெல்லாம் அந்த நிகழ்ச்சிகளை பங்கெடுத்துக் கொண்ட முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகள் மீண்டும் எப்பொழுது இது போல நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள், எங்களுடைய ஐயங்களை தீர்த்துக் கொள்வதற்கும் உறவுகளை மேம்படுத்திக் கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தாருங்கள் என்று அந்த நல்லுறவு மேம்பட்டிருக்கிறது என்பதை எங்களுடைய அனுபவத்திலே நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். ஒன்று. இரண்டாவது, முஸ்லிம்கள் தனித்தில் இருக்கிறார்கள், முஸ்லிம் கடையில் வாங்குகிறார்கள் என்று சொன்னால், முஸ்லிம்களை பொறுத்தவரை இந்தியாவில் முஸ்லிம்கள் சிறுபான்மையினராக இருக்கிற எந்த சமுதாயமும் அவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள விரும்ப மாட்டார்கள். ஏன்னா தனிமைப்பட சிறுபான்மையினருக்கு ஆபத்து அதிகம். ஒரு பெரும்பான்மை மக்களோடு அனுசரித்து இணங்கி அவர்களுடைய நெருக்கத்தோடு வாழ்கிற பொழுதுதான் வாழ்க்கையை நிம்மதியா கழிக்க முடியும். சின்ன கூட்டமாக இருக்கிறோம், பெரிய கூட்டத்தை பகைத்து கொண்டு பெரிய கூட்டத்தை எதிர்த்து கொண்டு நாங்களும் தனிச்சு நின்று விடுவோம் என்கிற கோணத்துல ஒரு சிறுபான்மை மக்கள் ஒரு முடிவை மேற்கொண்டால் கண்டிப்பாக அது தங்களுக்கு தாங்களே வைத்துக் கொள்கிற கேடான முடிவுதானது. எனவே நாங்கள் ஒருபோதும் அதை விரும்புவதில்லை. ஒரு கட்டத்திலேயும் முஸ்லிம் தலைவர்கள் நீங்கள் யார வேண்டுமானாலும் சொல்லுங்கள், எங்காவது ஒரு இடத்துல ஒரே ஒரு அறிக்கையில ஒரே ஒரு கூட்டத்துல முஸ்லிம்களே நீங்கள் முஸ்லிம் கடைகளில் வாங்குங்கள் என்று அறிவிப்பு வெளியிட்டதாக ஒரு செய்தியை பார்க்க முடியாது. நான் எல்லாத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு சொல்லல. இருக்கிற எல்லா தலைவர்கள் என்ன சொன்னாங்க, என்ன பத்திரிகை அறிக்கை டெய்லி வருது, அதையெல்லாம் பார்த்துட்டு சொல்லல. யதார்த்த உண்மை அதுதான். எங்களுடைய மன ஓட்டம் எல்லாருடைய மன ஓட்டம் என்னன்னு எங்களுக்கு விளங்குதானே. அதனால ஒரு கட்டத்திலேயும் முஸ்லிம் கடையில் வாங்குங்கள், இந்து கடையில் வாங்காதீர்கள் என்று நாங்கள் பிரச்சாரம் செய்தது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமே என்ன சொல்கிறது, தரமான பொருளை வாங்கு, தேவையான பொருளை வாங்கு, குறைந்த விலையில், அவ்வளவுதானே. இஸ்லாத்துடைய அறிவுரையும் மனிதனுடைய இயல்பும் என்ன சொல்லும். நான் ஒரு பேச்சுக்கு போய் வச்சுக்கோமே, நான் சொல்றேன் நீங்க முஸ்லிம் கடையில தான் வாங்கணும். ஊர்ல ஒரு இந்து கடை வச்சிருக்கிறாரு, முஸ்லிமும் கடை வச்சிருக்கிறாரு. முஸ்லிம் கடையில வாங்கணும்னு சொல்லிட்டு முஸ்லிம் கடைக்கு போச்சோம்னா முஸ்லிம் பாய் வச்சிருக்க சரக்கு பூரா டூப்ளிகேட்டா வச்சிருக்காரு. இப்ப என் பேச்சுக்கு மதிப்பு இருக்குமா? மக்கள் எதை பார்ப்பார்கள்? ஒரிஜினலா அவன் தர்றான், முஸ்லிம் இல்லை அதையா பாப்பேன். எனக்கு தேவை சாமா. சோப்பு நல்ல சோப்பா இருக்குதா, பருப்பு நல்ல பருப்பா இருக்குதா, அரிசி நல்ல அரிசியா இருக்குதா? எனக்கு அரிசி நல்ல அரிசியா இருக்கணும், குறைஞ்ச விலையில கிடைக்கணும். அது யாருன்னா என்ன? அப்படித்தான் மக்கள் பார்ப்பார்கள், நுகர்வோர் பார்ப்பார்கள். அந்த இடத்துல இந்த மாதிரியான வார்த்தைகள் எடுபடவே எடுபட. அதனால நாங்க என்றைக்குமே அந்த மாதிரி வாதங்களை வைத்து மக்களை பிளவுபடுத்துகிற வேலையில் ஈடுபட்டது கிடையாது, அதை ஆதரித்ததும் கிடையாது. ஆனால் பகிரங்கமாக நம்முடைய நாட்டில முஸ்லிம்களை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிற இந்துத்துவ சிந்தனை உடைய மக்கள், அது அப்படிப்பட்டவர்கள் இங்கே நீங்க வந்திருக்கலாம். உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் தாராளமாக நீங்கள் மீண்டும் எதிர்கேள்வி கேட்கலாம். அதற்குரிய பதிலை நான் தருகிறேன். சான்றுகளோட ஆதாரத்தோடு தான் நான் பேசுகிறேன். போற போக்குல அடிச்சு விட்டு போற செய்தி கிடையாது. இந்த மாதிரியான சிந்தனை உடையவர்கள் முஸ்லிம்களை எதிர்த்தால் இந்துக்களில் ஒரு கூட்டத்தை நாம் அணி சேர்க்கலாம், அந்த அணியை வைத்துக் கொண்டு அரசியல் லாபம் அடையலாம் என்பதற்காக வேண்டி முஸ்லிம்களுக்கு எதிரான காய்களை திட்டமிட்டு நகர்த்துகிற வேலைகளை சில ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். அதனுடைய ஒரு நிலைப்பாடுதான் இந்துக்களை இந்து கடைகளில் வாங்குங்கள், முஸ்லிம் கடைகளில் வாங்காதீர்கள் என்று துண்டு பிரசுரம் அடித்து நோட்டீஸ் அடித்து வெளியிடுகிறார்கள்.
சமீபத்திலே ஈரோட்டிலே வெளியிடப்பட்ட ஒரு நோட்டீஸ் எங்களுடைய அலுவலகத்திற்கு எங்கள் கிளை மக்கள் அனுப்பி வைத்தார்கள். அந்த நோட்டீஸில் இந்து முன்னணி சார்பில் வெளியிடப்பட்ட அந்த நோட்டீஸில் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள், இந்துக்களின் கடைகளில் வாங்குங்கள், முஸ்லிம்களின் கடைகளை புறக்கணியுங்கள், அவர்கள் அந்நிய சக்திகள், பாகிஸ்தானுக்கு ஆதரவாளர்கள் என்றெல்லாம் சொல்லி முஸ்லிம் கடைகளுக்கு செல்வதை தடுக்க முயற்சிக்கிறார்கள். ஆனாலும் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த அவர்கள் மக்களிடத்தில் சொன்னாலும் கூட மக்கள் யாரும் தரத்தை தானே பார்ப்பாங்க, விலையை தானே பார்ப்பாங்க. அதனால அது மக்களிடத்தில் பெருசா செல்லுபடி ஆகவில்லை என்பது ஒரு கருத்து. ஆனாலும் கூட இந்த மாதிரி ஒரு கருத்தை விதைத்து ரெண்டு பேருக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்துவதற்கு பொய்யான சில செய்திகளை பேசிக் கொண்டு வருகிறார்கள். நாம என்ன செய்யணும்? தலைவர்களை எல்லாம் ஓரங்கட்டி விட்டு நடப்பு நிலவரம் என்னங்கிறத பார்க்கணும், உண்மை என்னங்கிறத பார்க்கணும். நமக்கிடையில் ஐக்கியம் உண்டாகிவிட்டால் நம்மை வைத்து அரசியல் செய்ய நினைப்பவர்கள் முஸ்லிம் தலைவராக இருந்தாலும் இந்து தலைவராக இருந்தாலும் யாருடைய நோக்கமும் வெற்றி பெறாது. நாம் சகோதரர்களாக அந்நியோன்யமானவர்களாக மாறிவிடக் கூடும். அதற்காகத்தான் இது போன்ற சங்கமங்கள் தான் அதற்கான ஒரே தீர்வு. நாங்கள் ஊர் ஊராக போகிறோம், மாவட்டம் மாவட்டமாக போகிறோம், முஸ்லிம் அல்லாத மக்களை சந்தித்து பேசுகிறோம். அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே ஒரு நல்லிணக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற பேச்சுக்களை மக்கள் மத்தியிலே பேசுவதன் வழியாக எதிர்காலத்தில் அந்த சக்திகளை நாம் தனிமைப்படுத்தலாம். யாரெல்லாம் மக்கள் பிளவுபடுத்தி அரசியல் செய்ய நினைக்கிறாங்களோ அவங்க நம்ம சாதி சனத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் நாம புறக்கணிக்கணும். முஸ்லிம்களாக இருக்கிறார்கள், முஸ்லிம் தலைவர் யாராவது இனத்தை தூண்டி, இன உணர்ச்சியை தூண்டி, மத உணர்ச்சியை தூண்டி அதை வைத்துக் கொண்டு ஆதாயம் பெற நினைத்தால் முஸ்லிம்கள் அந்த தலைவரை ஒதுக்க வேண்டும். இந்து மக்களும் இன உணர்ச்சியை மத உணர்ச்சியை தூண்டுகிற தங்களுடைய தலைவர்களை ஒதுக்க வேண்டும். இப்படிப்பட்ட தலைவர்களை ஒதுக்கிவிட்டால் சமுதாயத்திலே ஒற்றுமை மிளிரும், பிளவுகள் குறையும், அண்ணன் தம்பிகளாக மீண்டும் சமூகம் மலரும் என்பதிலே எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை. மேடைக்கு வரணுமா? வாங்க. நீங்க எவ்வளவு நல்லா பேசுனீங்க, ரைட், நான் ஏத்துக்கிறேன். அதே மாதிரி இப்போ உங்க முஸ்லீம்ல வந்து ஒரு பொண்ணை வந்து ஒரு இந்து பையன் வந்து வச்சுங்க, அது ஏன் வந்து லாஸ்டா வந்து நீங்க வந்து ஒரு சுண்ணத்து கல்யாணம் பண்ணா நீங்க ஏத்துக்கிறீங்க, ஏன் அது எந்த விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அவங்களுடைய கேள்வி, யாராவது வந்து பிள்ளைங்க காதலிச்சாங்கன்னா ஒரு இந்து பையன் முஸ்லிம் பெண்ணு அல்லது உல்டாவா கூட இருக்கலாம், எப்படி இருந்தாலும் நீங்க வந்து இஸ்லாத்துக்கு வந்தா தான் கல்யாணம் முடிச்சு வைப்பேன் அப்படின்னு சொல்றீங்க, ஏன் இந்து மதத்துக்கு நீங்க விட்டு கொடுக்கறது இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல இந்த காதல் கத்திரிக்காய் குறித்து இஸ்லாத்துடைய பார்வை என்னன்னு தெரிஞ்சுக்கிச்சுன்னா இந்த கேள்விக்கே வேலை இருக்காது. இன்றைக்கு சமூகத்துல இருக்கிற காதல் என்பது காமத்திற்கு போர்த்தப்பட்டிருக்கிற ஒரு போர்வை. இதுதான் எங்களுடைய பார்வை. அது உலகத்துல நீங்க 1000 விளக்கங்கள் சொல்லலாம், கவிதைகள் படிக்கலாம், சினிமாக்கள் காட்டலாம், அதெல்லாம் போலி. நிஜத்துல என்ன அப்படின்னா காம உணர்ச்சிக்கு வேற காமம்னு சொன்னா அசிங்கமா தெரியும். நான் வேற மாதிரி வேலை பார்க்க போறேன்னு சொல்லி சொன்னா எல்லாரும் வேற மாதிரி சொல்லுவாங்க. அதனால அது காதல், அன்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போர்த்தி கொண்டு தங்களுடைய காம உணர்ச்சியை, உடல் இச்சைகளை தீர்த்துக் கொள்வதற்காக நடத்தப்படுகிற நாடகம் தான் முழுக்க முழுக்க காதல். எந்த தொடர்பும் இல்லை, எந்த உறவும் இல்லை, எந்த அக்ரிமெண்ட்டும் இல்லை. ஒரு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் ஸ்கூட்டர்ல தூக்கி வச்சுட்டு சுத்துறாரு, பீச்சா போறாரு, லாட்ஜுக்கு போறாரு. நீங்கள் பரிசோதித்து பாருங்கள், ஊட்டியிலே ஒவ்வொரு ஆண்டும் தற்கொலை பாயிண்டில் இருந்து தற்கொலை செய்து கொள்கிறவருடைய எண்ணிக்கையை கணக்கெடுத்து பார்த்தால் அதிகபட்சமாக பெண்களுடைய எண்ணிக்கை இருக்கு. கல்யாணம் முடிஞ்ச பொம்பளைங்க இல்ல, கல்யாணம் முடிக்காம காதலர்களால் ஏமாற்றப்பட்டு வா ஒரு 4 நாளைக்கு ஜாலியா இருப்போம், அது வீட்டை விட்டு ஓடி வந்துரு, நான் உன்னை வச்சு காப்பாத்துறேன், 4 நாள் இருக்க வேண்டியது அதோட விட்டுட்டு ஓடி வந்துட வேண்டியது. கடைசியில இந்த புள்ள போறதுக்கு வழி தெரியாம வீட்டுக்கு போனா பெரிய கேவலமா போயிருமே, அங்கேயே உசுர மாய்த்து கொள்வோம் என்று சொல்லி தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அதனால இந்த காதல் கத்தரிக்காயை குறித்து நாங்கள் ஆதரிக்கவில்லை, அது ஏற்க தகுந்ததும் இல்லை. திருமணம் என்று சொன்னால் அதற்குரிய பருவம் இருக்கிறது, அதை பரிசீலிக்கிற வயது இருக்கிறது. சின்ன வயசுல இருக்கிறவங்களால எல்லாம் நீண்ட கால தொலைநோக்கு பார்வையோடு ஆராய்ச்சி செய்ய முடியாது. 20 வயசு 22 வயசுல இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய பார்வை மட்டும்தான் இருக்கும். அவங்களுக்கு என்ன பார்வை? முழுக்க முழுக்க உடலியல் தேவை மட்டும்தான் அவர்களுடைய பார்வை. பெரியவர்களாக இருக்கிறவர்களுக்கு தான் இந்த புள்ள சரிப்பட்டு வருமா, அந்த புள்ள ஒழுக்கமா இருக்குதா, இந்த பையன் சம்பாதிக்கிறானா, வேற ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்குதா, அதையெல்லாம் சிந்திக்கிறவங்க அனுபவப்பட்டவங்க, வயது கலந்தவங்க. 20 வயசுல 18 வயசுல இருக்கிறவங்களுக்கு அவன் எவ்வளவு கேடு கெட்டவனா இருந்தாலும் பெரிய ஹீரோவா தெரியும். அவ்வளவு குடிகாரனா இருப்பான், சிகரெட் குடிப்பான், எல்லாமே செய்வான், ஒண்ணுமே இவன் கண்ணுக்கு தெரியவே செய்ய. அவ இருக்கிற பழங்களை எல்லாம் பார்த்து பார்த்து பல்ல காட்டுவா, இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா இவனுக்கு பல்ல காட்டுறான்ல, அது மட்டும் போதும்னு சொல்லிவிட்டு, அதனாலதான் தமிழ் ஒரு அழகான ஒரு சொல்லு ஒண்ணு சொல்லுவாங்க, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்.
அதுக்கு பிறகுதான் உண்மையே தெரியும். அதுக்கு பிறகு பஞ்சாயத்து ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அந்த உடல் மோகத்துல என்ன தப்பு செஞ்சாலும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறவர்கள் பல நாட்கள் கடந்த பிறகு, ஒரு வருஷம், 6 மாசம், 2 வருஷம், இந்த மாதிரி நாட்கள் கடந்ததுக்கு பிறகு அப்ப உண்மை நிலவரம் தெரிய வரும் பொழுது இவன் நமக்கு ஒத்து வர மாட்டான், இவன் நமக்கு ஒத்து வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரிஞ்சு போவது, சண்டையிட்டுக் கொள்வது, அந்த மாதிரி சிக்கல்கள் உருவாகிறது. அதனால நாங்க எங்களுடைய பார்வையில் என்ன சொல்றோம்னு கேட்டா, பெரியவர்களால் தேர்வு செய்து பரிசீலித்து திருமணத்தை செய்யுங்கள். இது முதல் அம்சம். இரண்டாவது, இஸ்லாத்திலே திருமணம் செய்வதாக இருந்தால் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது. இதை மூடி மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. குர்ஆன் உங்களுக்கு தந்திருக்கிற குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்றால், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை மணந்து கொள்ளட்டும். எதுக்கு இந்த சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், ஆரம்பத்துல காதல் என்ற போர்வையில் உடல் தேவை அதிகமாக இருக்கும் பொழுது அவனை பத்தியான அந்த பின்புலத்தை எல்லாம் யோசிக்க தோணாது. நீ எப்படி வேணாலும் இருந்துக்க, நான் எந்த மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கிறேன், நீயா இரு, நான் நாரா இருக்கேன், 2 பேரும் புருஷ பஞ்சாதியா இருப்போம் அப்படின்னு போனவங்க ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு அவர்களுடைய ஆன்மீக சிந்தனைகள்ல மாறுபாடு வரும். 1 வருஷம் கழிஞ்சது அது வரைக்கும் கடவுளை பத்தி நடப்பு இருக்காது, சாமியை பத்தி நடப்பு இருக்காது. அப்படி வாழ்ந்தவர்கள் 1 வருஷத்துக்கு போய் இந்த பொம்பளை பிள்ளைக்கு முஸ்லீம் பிள்ளைன்னு வச்சுக்குவோம். 1 வருஷம் கழிச்ச உடனே இவ்வளவு நாள் நம்ம அல்லாஹ்வை தொழாம இருந்துட்டோமே, பெரிய பாவம் பண்ணிட்டோமே, நம்ம இனிமேல இருந்து ஒழுங்கா கரெக்டா தொழுதுறணும் அப்படின்னு அவ பெரிய தொழுகை விரிப்பை தூக்கி கொண்டு போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரூமை செட் பண்ணி தொழ போறேன்னு ஆரம்பிப்பான். அது வரைக்கும் கடவுளை பத்தி நினைப்பு இல்லாம இருந்தவனுக்கு இப்ப அவனுக்கு பக்தி வந்துடும். அவன் போய் கடையில போய் ஒரு சாமி சிலை ஒண்ணு கொண்டு வந்து, நான் சாமி கும்பிட போறேன், நீ எந்த இடத்துல வைக்க, நான் தான் தொழுகைக்கு இடம் விரிச்சு வச்சிருக்கேன்ல, அங்கேயே நீ வந்த, நான் சாமி கும்பிட போறேன் உன் இடத்தை பார்த்து. இப்படி ஆரம்பிக்கும் சில்லறை பிரச்சனை. சின்ன சின்னதாக துவங்குகிற இந்த சண்டை மத ரீதியாக 2 கருத்து உடையவர்கள் ஒன்று சேர்ந்தால் பல்வேறு சிக்கலை உண்டாகும். குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்குவோம், புள்ள பிறந்துருச்சு. புள்ள பிறந்த உடனே காதல்னால வீட்டுல சண்டை போட்டு நாங்க 2 பேரும் தனியா வாழ போறோம்னு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், குழந்தை பிறந்த பிறகு அம்மா பெற்றவரும் அவங்க வீட்டுல இருந்து வருவாங்க. சரி, ஏதோ தப்பு நடந்து போச்சு, பேர புள்ள பிறந்திருக்கு, நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வந்திருக்கு, என்னன்னு போய் பாத்துருவோம் அப்படின்னு அப்பனை பெற்றவங்களுக்கும் ஆசை வரும், அம்மா பெற்றவங்களுக்கும் ஆசை வரும். 2 பேரும் தேடி வருவார்கள். தேடி வரும்போது சிக்கல் என்ன, அம்மா பெத்தவங்க வந்து சொல்லுவா, சரி நடந்து போச்சு விடு, இனிமையாவது நம்ம சாதி சனப்படி புள்ளைய வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணு, புள்ளைக்கு என்ன பேர் வைக்கிற, அப்துல் கார்னு பேர் வை. இந்த அம்மா சொல்ல அந்த அப்பா வருவார், போனது போட்டுண்டா, இனிமையாவது உணவா இருக்கலாம், நம்ம வீட்டுக்கு வா கிளம்பு, பிள்ளைக்கு என்ன பேர் வைக்க போற, முனியாண்டின் பேர் வை. அவரு சொல்ல கடைசியில 2க்கும் சண்டை, அப்துல் கார் வைக்கவா முனியாண்டி வைக்கவா, நீ எங்க அம்மா சொல்றது நாங்க அப்ப, இந்த அம்மா சொல்ல எங்க அப்பா சொல்றது நாங்க அப்ப, அவரு சொல்ல கடைசியில 2 பேரும் பிரிஞ்சு 2 வீட்டுக்கு போயிடுவான். 2 பேரும் சண்டை போட்டு ஒன்னா வந்தவங்க பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுல, வாரிசு சொத்துக்களை பங்கு வைத்துக் கொள்வதில், வழிபாடுகளை கடைபிடிக்கிறதுல ஏராளமான சிக்கல்கள் வரும் பொழுது 2 ஜோடிகளும் இணைந்து செல்ல முடியவில்லை. அதனால இஸ்லாம் என்ன சொல்லுச்சு, 2 பேரும் ஒத்த கொள்கையுடையவர்களை மணந்து கொள்ளுங்க. ரெட்ட குதிரையில சவாரி செய்ய நினைக்காது, என்னைக்கு அது பிரச்சனையே உண்டாகும். 2 பேரும் ஏதோ ஒத்த கொள்கை, ஒண்ணு இந்த பக்கம் இருந்தா முஸ்லிமா வந்துரு, அந்த பக்கம் போறதா போயிரு, நாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டோம். உங்களுக்கு யாரோ தப்பான தகவலை தந்திருக்காங்க, நீ ஏன் விட்டு கொடுக்கறது, இல்ல நான் என்ன விட்டு கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது, எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது. ஒரு தனி மனிதன், அவனுக்கு சுதந்திரம் இருக்கிறது, முடிவெடுக்கிற அதிகாரம் இருக்கிறது, இஸ்லாமும் அதிகாரம் வழங்கி இருக்கிறது, நம் நாட்டுடைய அரசியல் சாசன சட்டமும் அதிகாரம் வழங்கி இருக்கிறது. நான் விட்டு கொடுக்கறதுக்கு யாருங்க, உலகத்துல யாரும் அப்பா அம்மாவே பேச முடியாது. பெத்தெடுத்த தாயும் தகப்பனுமே 18 வயசு பொம்பளை புள்ள இன்னொருத்த கூட ஓடி போயிடுச்சு, என் பேச்சத்தான் கேட்டாகணும்னு சொல்ல முடியாதுன்னு சட்டம் சொல்லுது. அப்படின்ற நேரத்துல நாங்க என்ன சொல்லுவோம், ஒண்ணும் சொல்ல முடியாது, நீ வருமனா இந்த பக்கம் வா, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து முஸ்லிமா வாழ்க்கை நடத்து, இல்ல அந்த பக்கம் போறியா 2 பேரும் இந்துன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் வாழ்க்கை நடத்து. ஆனா அதுல என்ன சிக்கல் வரும், 2 பேரும் இந்துன்னு சொல்றதா இருந்தா இவளை இந்துல எந்த லிஸ்ட்ல வைக்கிறது, நிறைய பஞ்சாயத்து இருக்கு. இஸ்லாத்துக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து இல்ல, எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறது, அந்த பிரிவுல சேர்க்கிறதா இந்த பிரிவுல சேர்க்கிறதா, ஒரு பஞ்சாயத்துக்கு வேலை கிடையாது. இது அங்கத்துக்கு போட்டுக்கு எங்களுக்கு ஆட்சேபனையே கிடையாது, நாங்க எதுவும் குறுக்கணிக்க மாட்டோம். இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற உணர்வு அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் இல்லை என்கிற பொழுது எங்களுக்கு என்ன வந்தது, அவர் இஸ்லாத்தை கடைபிடித்தால் எங்களுக்கு என்ன, இஸ்லாத்தை கடைபிடிக்கலாட்டி எங்களுக்கு என்ன, எங்களுக்கு ஒண்ணு கிடையாது. எங்களுக்கு அதனால என்ன லாபம், 10 பேர் முஸ்லிமா இருக்கிறாங்க உடனே எனக்கு 10,000 ரூபாய் கிடைச்சிருமா, 10 பேர் இந்துவா இருக்கிறாங்க உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைச்சிருமா. ஒருத்த இந்துவா இருக்கிறதுனால இன்னொரு இந்துவுக்கு நன்மை இல்ல, ஒருத்த முஸ்லிமா இருக்கிறதுனால இன்னொரு முஸ்லிமுக்கு நன்மை இல்ல. எங்களுடைய நம்பிக்கை எல்லாம் மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை
சார்ந்தது. கடவுளிடத்துல நன்மை கிடைக்கும், அதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில அந்த பக்கம் போனாலும் நாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டோம், இந்த பக்கம் வந்தாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டோம். சொல்றதெல்லாம் என்ன, ரெண்டு பேரும் ஒரே ட்ராக்ல போங்க, போனா அந்த ட்ராக்ல போ, இல்லாட்டி இந்த ட்ராக்ல போ. நான் இப்படி இருந்துக்குவேன், அவர் அப்படி இருந்துக்குவாரு, நான் முஸ்லிமா இருந்துக்குவேன், அவர் இந்துவா இருந்துக்குவாரு, அப்படியே குடும்பம் நடத்துவோம் என்று முடிவெடுத்தால் இது காலத்துக்கு ஓடாது, 10 மாசத்துல பஞ்சாயத்து வந்துடும் என்பதுதான் எங்களுடைய அறிவு. குட் ஈவினிங் சார், என் பேர் விசுவாசம், ராமநாதபுரத்துல இருந்து. எனக்குள்ள ஒரு சந்தேகம் எப்படின்னாக்க, இஸ்லாம் வந்து சமத்துவம் நீங்க வலியுறுத்துறீங்க. ஆக்சுவலா வந்துட்டு எங்க ஊர் வந்து தேவிப்பட்டினம், ராமநாதபுரம் பக்கம் தேவிப்பட்டினம் ஒரு ஊர், நீங்க கூட வந்திருக்கீங்க நான் பார்த்தேன். ஆக்சுவலா அந்த ஊர்ல வந்து காந்திநகர்னு ஒரு பகுதி இருக்கு. அங்க வந்துட்டு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட படிக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு அவங்க சர்க்கிள் எல்லாமே மாறினாங்க, முஸ்லீமா மாறினாங்க. அப்ப அந்த ஸ்டேஜ்ல வந்துகிட்டு எல்லாம் அந்த காசு கொடுத்து மாறினாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. நாங்க அப்ப சின்ன பிள்ளையில வந்து, இப்போ ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் நம்மளுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட கேட்கறப்ப வந்து மேரேஜ் வந்து முடிக்கிறது வந்துட்டு அந்த சர்க்கிள்குள்ளேயே முடிக்கிறாங்க. அப்படியே அதுக்கப்புறம் அதுக்கட்ட காலகட்டங்கள் இப்ப லேட்டஸ்டா வந்து என்ன நடந்திருக்குனாக்க, அப்படியே மேரேஜ் நடந்தாலும் ஒரு ஏழ்மையில இருக்கிற ஒரு முஸ்லீம், அதாவது ஆதி காலத்துல இருக்கிற முஸ்லீம் தான் இவங்களை வந்து மேரேஜ் பண்றாங்க. அது என்ன உங்களோட விளக்கம்? ஆதி காலத்துல இருக்க முஸ்லீம்களும் அதாவது ஏழ்மை நிலையில இருக்கிற முஸ்லீம் வந்துதான் இப்ப அதாவது கடைசியான ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மாறினவங்களோட திருமணம் வைத்துக் கொள்கிறாங்க. ஆமா, அதாவது பணக்காரவங்க இருக்கிறவங்க வந்துட்டு கரெக்டா வந்து பண்றது இல்லை. அதோட உங்களோட விளக்கம் இல்லை. நீங்க சமத்துவம் சொல்றீங்களா? அதுக்கு ஐயா விசுவாசம் என்ன கேட்கிறாங்கன்னா, திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தவர்களுக்கு வந்து உங்கள் மார்க்கத்துல சரியான சமத்துவம் வழங்கப்படல, ஏற்றுக்கொண்டு வந்தவங்களை நீங்க அரவணைச்சு உங்களுடைய திருமண பந்தங்களை எல்லாம் பெருக்கி கொள்ளல, உங்கள இருக்கிற ஏழை எளியவர்கள்லாம் மணக்கிறாங்களே தவிர உங்கள இருக்கிற செல்வந்தர்கள் யாரும் அவங்கள தேர்வு செய்யறது இல்லை அப்படிங்கிறாங்க. இதுல முதல்ல இஸ்லாத்துடைய பார்வையை நான் சொல்லிட்டு சமூக பார்வைக்கு வர்றேன். இஸ்லாம் இது குறித்து என்ன சொல்கிறது என்று கேட்டால், ஒரு திருமணத்திற்கு ஆணை தேர்வு செய்தாலும் பெண்ணை தேர்வு செய்தாலும் எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். துன்கஹுல் மர்அத்து லி அர்பஈன், இது நபிகளாருடைய வார்த்தை. ஒரு பெண் 4 காரணங்களுக்காக மணமுடிக்கப்படுகிறார். லி மாலிஹா வலி ஹஸபிஹா வலி ஜமாலிஹா வலி தீனிஹா ஃபல்ஃபர் பிதாத்தி தீன். அவளிடம் இருக்கிற செல்வத்திற்காக, அவளிடம் இருக்கிற குல பெருமைக்காக, அவளிடம் இருக்கிற அழகுக்காக, அவரிடம் இருக்கிற இஸ்லாம் குறித்த இறைவன் குறித்த அச்ச வாழ்வுக்காக என்று 4 காரணங்களை மையப்படுத்தி ஒரு பெண் தேர்வு செய்யப்படுகிறார். இப்ப இது கண்ணு முன்னாடி பார்க்கத்தான் செய்யறோம். சில பேர் பெரிய பணக்காரோட தேர்ந்தெடுக்கிறாங்க, சில பேர் பணம் இல்லாட்டி பரவாயில்ல பொண்ணு நல்லா அழகா இருந்தா போதும் அப்படி பாக்குறாங்க, சில பேர் பணம் இல்லாட்டி அழகு இல்லாட்டியும் பிரச்சனை இல்ல, குடும்பம் கோத்திரம் நல்ல பேருள்ள குடும்பமா இருக்கும் அப்படி பாக்குறாங்க. இது சமூகத்துல உள்ளது, இதை நபிகள் நாயகம் சொல்றாங்க. 4வதாக சொல்கிறார்கள், அவளிடம் இருக்கிற இந்த இஸ்லாமிய குணத்திற்காக, இறைவனை அஞ்சுகிற அந்த உணர்வு, இறைவனுக்கு கட்டுப்பட்டு நல்ல முஸ்லிமாக வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வு, இந்த உணர்வை கவனத்தில் கொண்டு சில பேர் மணமுடிக்கிறார்கள். நீங்கள் யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்றார், இந்த 4 பேரில் யார் அந்த இஸ்லாமிய நம்பிக்கையில் சிறந்தவராக இருக்கிறாரோ அவரை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். நபிகள் நாயகம் சொல்லுகிற செய்தி. இஸ்லாத்துல மணமுடிப்பதாக இருந்தால் அவங்க செல்வத்தை பார்க்க கூடாது, குலங்கோத்திரத்தை பார்க்க கூடாது, அவங்க எப்ப வந்தாங்க எப்ப வரல அதையெல்லாம் பார்க்க கூடாது, அவங்க நல்ல முஸ்லிமா இருக்கிறாங்களா, இஸ்லாத்தை கடைபிடிப்பாங்களா, அப்படிப்பட்ட மாப்பிள்ளையும் அப்படிப்பட்ட பெண்ணையும் தேர்வு செய்ய வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய பார்வை. சமூகத்துல என்ன அப்படின்னு பார்த்தா, சில பேர் இருக்கிறார்கள் சமூகத்துல 100% எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், சில பேர் இருக்கிறார்கள் திருமண நேரத்துல நபிகள் நாயகம் சொன்ன அந்த 3ஐ மட்டுமே பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். 4வதாக சொன்ன இஸ்லாத்தை விட்டு விட்டு நல்ல அழகா இருக்குதா எதையும் பத்தி கேர் பண்ண மாட்டாங்க. அது பணம் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, ஏழ்மையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, புள்ள நல்ல அழகா இருக்கு ஓகேன்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்கிறார்கள். சில பேர் அழகு மேட்டர் இல்ல, நல்ல பெரிய குளங்கோத்திரமா இருக்கணும் அதுக்காக வேண்டி ஓகே சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் பெண்களை தேர்வு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்.
அவங்க அது மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுத்து போயிடுறாங்க. பணத்தை தேடி போகிறது, அழகை தேடி போகிறது, குலப்பெருமையை தேடி போகிறது. இஸ்லாம் அதை வலியுறுத்தவில்லை. நாங்கள் இந்த செய்தியை நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்ததுனால அப்படின்னு ஒப்பிடுறீங்களே, அந்த ஒப்பீடு தேவையே இல்லை. முஸ்லிம்களுக்குள்ளே எடுத்துக்குவோம். பாரம்பரிய முஸ்லீம்னு சொல்லுவோம்ல, அந்த முஸ்லிம்களுக்குள்ள தலைமுறையா முஸ்லிம்களா இருக்கிறாங்களே, அவங்களுக்குள்ளேயே இந்த பாகுபாடு இருக்கத்தான் செய்கிறது. சில பேரு ஏழ்மையான நிலையில அவங்க எடுக்க மாட்டாங்க. நம்ம எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்போட இருக்கிறோம், பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறோம், நம்ம போய் ஒரு ஏழை வீட்டுல சம்மதம் பண்ண முடியுமா? அதனால முடியாது, பெரிய கோடீஸ்வரனை தேர்வு செய்வோம் என்று தேர்வு செய்கிறார்கள். இவர்கள் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்பதற்காக உள்ளது இல்லை. இவங்க தகுதி இல்லாதவங்க, நம்ம வேற அவங்க வேற, நம்ம உயர்ந்தவங்க அவங்க தாழ்ந்தவங்க, அந்த கண்ணோட்டத்துல இல்ல. பொருளாதார ரீதியா நமக்கும் அவங்களுக்கும் ஒத்து வராது, நம்ம மேல இருக்கிறோம் அவங்க கீழே இருக்கிறாங்க என்கிற காரணத்திற்காக தேர்வு செய்யப்படுகிறதே தவிர, சமூக ரீதியில் அவர்கள் தாழ்ந்தவர்கள், அவர்கள் மார்க்க ரீதியில் மட்டமானவர்கள், எனவே அவர்களை மணக்க கூடாது என்கிற பார்வையில் இந்த புறக்கணிப்பு இல்லை. ஆனால் நீங்கள் சொல்வதை போல சில பேரிடத்தில் இந்த சிந்தனை இருக்கிறது. நாங்கள் அது குறித்து பேசி இது மாதிரி பணத்துக்கு ஆசைப்படாதீங்க, பணம் நீடிச்சு நிலைச்சு இருக்குமா? இன்னைக்கு பணம் வச்சிருக்கிறீங்க, நாளைக்கு திடீர்னு ஏதாவது ஒரு பெரிய விபத்து வந்தால், ஒரு சுனாமி வந்துச்சு, சுனாமி வர்றதுக்கு முதல் நாள் பெரிய கோடீஸ்வரன், மறுநாள் ஒரு ரொட்டி துண்டுக்காக பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற பிச்சைக்காரன். சுனாமி வர்றதுக்கு முதல் நாள் பெரிய கோடீஸ்வரனா இருந்தவர் மறுநாள் காலையில வயிற்று பசி போக்குறதுக்கு ஒரு பண்ணு இல்ல, பண்ணை கொண்டு வந்து லாரியில கொட்டுறாங்க. தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் லைன்ல நின்று அந்த ஒரு பண்ணை வாங்கி திங்கிற பிச்சைக்காரனாக மாறி போகிறார். இதையெல்லாம் நீங்க பாருங்க, யதார்த்தத்தை உணருங்க. பணம்னு தேடி அலையாதீர்கள் என்று சொன்னதற்கு பிறகு இன்றைக்கு நிலைமை கணிசமாக மாறி இருக்கிறது. அந்த வகையில நிறைய மக்கள் நல்ல ஒழுக்கமுடையவர்களை தேர்வு செய்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய அமைப்புல நான் சொல்லுகிறேன், எங்களுடைய அமைப்பின் சார்பில் இது மாதிரி யாரேனும் இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்டு வந்தார் அவர்களை படிக்க வைப்பதற்காக வேண்டி சில மையங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுல முழுக்க பெண்கள் வந்து படிக்கிறார்கள். அவங்க முழுசா அங்கேயே தான் இருப்பாங்க, குடும்பத்தாரால் கைவிடப்பட்டிருப்பாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த பெண்களை அவங்களுடைய குடும்பத்தார் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீ அந்த மதத்துக்கு போயிட்ட, எனவே எங்களுக்கு உனக்கு சம்மந்தம் இல்ல, நீ அப்படியே போயிரு அப்படின்னு கைவிட்டுருவாங்க. அந்த பெண்கள் எல்லாம் எங்களுடைய கஸ்டடியில இருக்கிறாங்க. நாங்கள் அவர்களுக்கு மனம் செய்து கொடுக்கிறோம். எப்படிப்பட்டவர்களுக்கு செய்து கொடுக்கிறோம்? எந்த பாரபட்சமும் இல்லாமல் செய்து கொடுக்கிறோம். இங்க வந்திருக்கிறவர்களே பல பேர் அது மாதிரியான பெண்களை திருமணம் செய்து கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அதனால இதை வைத்துக் கொண்டு சமத்துவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பணக்காரன் பணத்தை விரும்புறான், அது ஒரு கெட்ட குணம். அந்த குணத்தை மாற்றணும், அதுக்காக நாங்கள் பாடுபடுகிறோம். இது புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர், இது பாரம்பரிய முஸ்லிமாக இருக்கிறார் என்கிற பாகுபாடு எங்களிடத்திலே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இதை நீங்கள் சாதிய வேறுபாட்டோடு ஒப்பிட்டே பார்க்க முடியாது. அந்த சமத்துவத்தை சொல்லும் போது சாதிய வேறுபாட்டோடு செய்திகளை சேர்த்துதானே சொன்னேன். நீங்கள் சாதிகளோடு எல்லாம் இதை கம்பேரே பண்ண முடியாது. இன்னைக்கு ஒண்ணுமில்லாம இருக்கிறாரு வேண்டாம்னு சொன்னவரு நாளைக்கு லட்சாதிபதி வாணி தோல்ல கை போடுவோம். பணக்காரன் என்ன பண்ணுவான்? நம்ம ஸ்டேட்டஸ் வந்துட்டாயான்னு தோல்ல கை போடுவான்ல. இன்னைக்கு தலிதா இருக்கிறவரு நாளைக்கு பிராமணர் தோல்ல கை போடுவாரா? போட மாட்டாரா? என்னைக்கா இருந்தாலும் தலிதா தானே இருப்பாரு. தாழ்த்தப்பட்டவர் அத்தனை கருதப்படுவாரு. அங்கிருந்து ஏற்றத்துக்கு வேலை இல்லையே. அதனால இது இந்த பொருளாதார ரீதியாக மனுஷன் இருக்கிற ஒரு கெட்ட குணத்தின் வெளிப்பாடே தவிர இதிலே சமத்துவ பார்வையில வித்தியாசம் இருக்கிறது என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவிற்கு அந்த குறைகள் ஒரு சிலரிடத்தில் இருந்தாலும் அந்த குறைகளை நாங்கள் சரி செய்து கொண்டு வருகிறோம். பெருமளவிற்கு அந்த நிலைமை இப்பொழுது மாறி இருக்கிறது என்று சொல்லலாம்.